சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தமிழ்நாட்டில அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் நூல்கள் 36 நூல்கள் இருந்தன. தொல்காப்பியர் காலத்துக்கு அப்புறம் 2000 வருஷத்துக்கு முன்னால் 36 நூல்கள். ஒன்று 11 மேற்கணக்கு, இன்னும் ஒன்று 11 கீழ்கணக்கு. கணக்குனாலே நூலுன்னு அர்த்தம், மேத்தமேட்டிக்ஸ் அர்த்தம் இல்லை. கணக்காயனார் மகனார் நக்கீரனார்னா நூலறிந்த புலவர் பிள்ளைன்னு அர்த்தம். அந்த காலம் 11 மேற்கணக்கு, 11 கீழ்கணக்கு. முதலில் தோன்றியது 11 மேற்கணக்கு, கொஞ்சம் பின்னால வந்தது 11 கீழ்கணக்கு. 11 மேற்கணக்கில் 10 பாட்டு 8 தொகை, 10 பாட்டில் 10 நூல், 8 தொகையில 8 நூல். இந்த 10 பாட்டிலே முதலில் வைக்கப்பட்ட நூல் முருகப்பெருமானுக்குரிய திருமுருகாற்றுப்படை. முதல் நூல் முருகன் தமிழ் கடவுள். முருகங்கிற எழுத்திலேயே வல்லினம் வெள்ளினம் இடையினம் 3 இருக்கு. அதனாலே முருகனுக்குரிய நூல் முதலில் வைக்கப்பட்டது. அதற்கு பெயர் திருமுருக ஆற்றுப்படை. அப்புறம்தான் மற்ற 9 நூல் வந்துச்சு. அப்புறம் 8 தொகை. அதில் தான் நம்ம 1400 புறநானூறு நற்றிணை கவித்தொகை அதெல்லாம் அதில் வந்தது. இந்த 18க்கு மேற்கணக்கு இருந்தது. அப்புறம் பின்னால வந்தது நாலடியார், நான்மணிக்கடிகை, திருக்குறள், பழமொழி, இதுக்கெல்லாம் 17 கீழ்கணக்கு இருந்தது. இந்த 36 நூலும் தான் இன்னைக்கு சங்க இலக்கியத்தின் பெருமையை செம்மொழி தமிழ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக பேசுகின்றன. முதலில் வைக்கப்பட்டது திருமுருகாற்றுப்படை. நக்கீரர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாடிய நூல் திருமுருகாற்றுப்படை. திருப்பரங்குன்றத்துக்கு போகிறார் நக்கீரர். திருப்பரங்குன்றத்திலே வழிபாடு செய்கிறார். குகைக்கு முன்னால உட்கார்ந்து ஒரு பாறை, பாறைக்கு முன்னால சொன்ன பாறையில உட்கார்ந்து சிவபூஜை பண்ணுகிறார். மேலே இருந்து ஒரு இலை விழுந்தது. விழுந்த இலை பாதி தரையில விழுந்தது, பாதி தண்ணியில விழுந்தது. சொனை தண்ணியில விழுந்த பாதி மீனாக மாறிற்று, தரையில் விழுந்த பாதி பறவையாக மாறிற்று. பறவை மேலே இருக்குது, மீன் கீழே இருக்குது. எது ஜெயிக்கும்னு தெரியல. நக்கீரர் சிவபூஜையை விட்டுட்டார். மேலே இழுக்க போகுதா கீழே இழுக்க போகுதா தெரியல. புத்தி மாறி போச்சு. ஒரு பூதை வர தூக்கிடுச்சு. பெண் பூதம், கட்சி முகின்னு பேர். பூதத்துக்கு பேரு கட்சி முகி. அப்படியே தோல்ல தூக்கிடுச்சு. அது என்ன? மீனும் பறவையும். இக வாழ்க்கை, குடும்பம், பண்டாட்டி, பிள்ளைக்குட்டி, பொன்னாட, புகழ், இதுக்கு ஆசைப்படுற பாருங்க. இது மீன். இதையெல்லாம் விட்டுட்டு நிம்மதியா கடவுளோட இருக்கலாம்னு நினைக்கிறோமே, அது பறக்கிற பறவை. நம்ம வாழ்க்கையில 2 இருக்கா இல்லையா? ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைக்கணும். அதுவும் வேணும், இதுவும் வேணும். சேருன்னு தெரிஞ்சே அதில் உட்கார்ந்து இருப்போம். நமக்கு பழை போச்சு. அதனால இழுக்கிறது மீன் இக வாழ்க்கை, பறக்கிறது பறவை பரவாழ்க்கை. 2க்கு நடுவில் சண்டை கிடக்குது. இவர் தோல்ல தூக்கி வச்சு பூதம். இந்த பூதத்துக்கு சாபம் என்ன தெரியுமா? சிவபூஜையை இந்த மாதிரி பாதியில விட்டவங்க 1000 பேர் கிடைச்சா பூதத்துக்கு ஒருவேளை சாப்பாடு.
அதுவும் ஒரு பல வருஷமா தேடி இருக்க ஆலை ஒவ்வொருத்தரா புடிச்சு கொண்டு போயிருக்கு. இது வரைக்கும் 999 பேரை கொண்டு போய் குகையில போட்டுருச்சு. நம்ம நக்கீரர் 1000வது ஆள். அப்பாடா இன்னைக்கு நமக்கு சாப்பாடு. அந்த காலத்துல சிவ பூஜைய பாதியில விட்டவங்க 999 பேரை கண்டுபிடிக்க பூதத்துக்கு பல வருஷம் ஆகி. நம்ம காலமா இருந்தா ஒரு நாளையில 1000 பேரை கண்டுபிடிச்சிருக்கணும். நம்ம என்ன பூஜையா பண்றோம்? பூஜை பண்ண ஆரம்பிப்போம். நம்ம சிவாய வாழ்க, நாதம் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த இதழி எடுப்போம். நான் பூஜை பண்றேன், அப்புறம் பேசுவோம். கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகியன் தண்டிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் அநேக முறை அடிக்கும். திருப்பி பேசுவோம், திருப்பி வைப்போம். மெய்யே பொன்னடிகள் கண்டு திரும்பி எடுத்து அப்போது அடிக்கும். மொத்த சிவபுராணம் 95 வரி. அதை முடிக்கிறதுக்குள்ள இது 94 முறை அடிச்சிருச்சு. நாம் சிவ பூஜை பண்றேன், அப்புறம் பேசுவோம். சிவபெருமான் கேட்கிறார், ஏண்டா பூஜை பண்ணனியா, போன் பண்ணனியா? மாறி போச்சுள்ள புத்தி மாறக்கூடாது. எடுத்த பூவை கடவுளுக்கு போடுற பொழுது மனசு முழுக்க அங்கே இருக்கணும், மாறக்கூடாது. அந்த காலத்துல பூதத்துக்கு அவ்வளவு தாமதம். தூக்கிட்டு இவர் தோல்ல தூக்கிட்டு போய் குகையை தண்ணி எல்லாம் நல்லா இருக்கான், வளர்த்திருக்கு தான் சாப்பிடுறதுக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி இவர் தள்ளின உடனே ஐயோ 1000வது ஆள் வந்துட்டானே, இன்னைக்கோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு வச்சு எல்லோரும் அலறினார்கள். பூதம் நல்ல விளைய குளிக்க போயிடுச்சு. அதுக்கு குடிச்சிட்டு சாப்பிடுறதுன்னு ஒரு நல்ல வழக்கம் இருந்தது. அது பாட்டுக்கு சாப்பிட்டு குளிக்கலாம்னு நினைச்சிருந்தா நக்கீரர் கதை முடிஞ்சிருக்கு. ஏதோ பூதத்துக்கு கூட குளிச்சுட்டு சாப்பிடணும்னு தெரிஞ்சிருக்கு. நான் வேற ஒன்றும் சொல்லக்கூடாது. ஔவையார் சொல்லுவா, கூழ் ஆனாலும் குடித்து குடி, கந்தை ஆனாலும் கசட்டி கட்டு. பழைய காலம் பூதம் குளிக்க போயிடுச்சு. எல்லாரும் நக்கீரரை பார்க்கிறாங்க, திட்டுறாங்க. கவலைப்படாதே, இதுல காப்பாற்றுறதுக்கு முருகன் இருக்கிறான். அப்பத்தான் திருமுருகாற்று படை பாட ஆரம்பிச்சார். பரிசு பெற்ற புலவன் பரிசு பெறாதவனை பார்த்து, நீ முருகன் போ, உனக்கு பரிசு கொடுப்பார். என்ன பரிசு கொடுப்பார்? ஒரு 50,000 வெள்ளி கொடுப்பாரா? இல்லை, உலகத்து ஒரு நீயாக தோன்றிய விரும்பிய விரலரும் பரிசு நல்குமதி. இந்த வழி வரணும்னு தான் அம்மாவை கண்டினியூ பண்ண சொன்னேன். நமக்கு முருகன் கொடுக்கிறதா? உலகத்தில் நீ ஒரு ஆள் என்று எல்லோரும் பாராட்டத்தக்க வகை முருகன் போய் கேட்டுட்டா வேற யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் காலில் விழுந்தா வேற யார் காலையும் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நீ ஆக தோன்ற விடுவிய பிறரும் பரிசில் நல்குமதி அப்படின்னு முருகன் கொடுப்பான். அப்படிங்க இந்த பரிசு வாங்காத புலவன் பரிசு வாங்கினவனை பார்த்து, ஆமா முருகனை எங்க பார்க்கலாம்? திருப்பரங்குன்றத்துல பார்க்கலாம். அங்க முடியலைன்னா திருச்சீர் அலைவாய் திருச்செந்தூர் அங்க பார்க்கலாம். அங்கேயும் முடியலைன்னா திருவாதினன்குடி அங்கேயும் பார்க்க முடியாட்டி, திருவேரகம் சுவாமிமலை அங்கேயும் பார்க்க முடியாட்டி, குன்றுதோராடல் எல்லா மலைகளையும் பார்க்கலாம். அங்கேயும் முடியலைன்னா சோலைகளிலே எல்லாம் பார்க்கலாம். இத்தினத்துல இருக்கிறான். உனக்காக ஆம்னி பொட்டன் ஆம்னி பர்சன் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தி ஆகி அவன் எந்த இடத்திலையும் நிற்கிறான், அங்க போய் பாரு அப்படின்னு பாடின பாட்டு திருமுருகு ஆற்றுப்படை. ஆற்றுப்படையினா என்ன அர்த்தம்? ஆற்று 10 வரி, ஆறுனா வழியின் அர்த்தம். வழியை காட்டணும். பரிசு வாங்கினவன் இன்னொருத்தரை பார்த்து இங்க போகணும், வழியை காட்டணும். முருகனிடத்திலே ஆற்றுப்படுத்துவது, முருகனிடத்திலே வழியை காட்டி அனுப்புவது. அதனால அதுக்கு பேர் திருமுருகு ஆற்றுப்படையினர். நம்மாடு பின்னாலே அதை 6 படையின் ஆக்கி 6 படை அப்பன் ஆக்கி அதை வச்சு வசூல் பண்ணி எல்லாம் 6 படை அப்பன் சொல்ல ஆரம்பிச்சோம். 6 படை வீட்டுக்கும் படைக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஆற்றுப்படுத்துவது. அது ஆற்று படையினா அதை வச்சு 6 பின்னால படை வீடு. முருகன் சண்டைக்கு போற பொழுது சேனையோட போன பொழுது திருப்பரங்குன்றதுக்கு எந்த சேனையோட போனார்? தெய்வ சேனை அவரை தேடி வந்தான். இவர் எந்த சேனையோடையும் போகல. திருச்செந்தூருக்கு தான் போனாரு. கதிர்காமன் தான் உண்மையில படை வீடு, படையோட போனார்.
ஆனாலும் பின்னால் அப்படி சொல்லிட்டோம். இப்ப பாடினாரா, பாடி முடிக்கிறாரா, அம்மா கடைசியா முடிச்சாங்க. என்ன இழும் என இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிளவோனே. கள்ளழகர் இருக்கிற பழமுதிர் சோலை மேலே இருந்து நூபுர கங்கை தீர்த்தம், அங்கு இருக்கிற கள்ளழகர் அவரஞ்சி பொன் தங்க விக்கிரகம். அவரஞ்சி பொண்ணுன்னு அதுக்கு பேர். அந்த தீர்த்தத்தினாலதான் அவருக்கு அபிஷேகம். தீர்த்தத்தை மாத்தினா அழகர் கருத்து போவார். எப்போ அழகர் புறப்பட்டாலும் பின்னால ஒரு வண்டியில தீர்த்தம் வரும். அந்த தீர்த்தம் தான் அவருக்கு அபிஷேகம். அந்த தீர்த்தத்துக்கு என்ன பேரு? நூபுர கங்கை. இடும் என இழிதரும் அருவி. அப்பவே பாடி இருக்காரு. பழமுதிர் சோலை மலை கிளவோனே. கிளவோனே கிளவோனே. மேலே இருந்து சிவபெருமானுடைய புள்ள முருகப்பெருமான் இளையவன் பேசுகிறான். நாம் கிழவனாகிய பின் அருள் செய்வோம். இவர் என்னைக்கு கிழவனாகிறது? நீதான் என்ன கிழவனேன்னு கூப்பிட்டில, நான் கிழவனா வந்து அருள் பண்றேன். கிழவன்னா ரெண்டு அர்த்தம். தலைவன் ஒரு அர்த்தம், வயசானவன் ஒரு அர்த்தம். இவரு தலைவன்கிற அர்த்தத்தில பாட, முருகன் அந்த வயசானவன்கிற அர்த்தத்தில் எடுத்துட்டு நாம் கிழவனாகிய பின் அருள் செய்வோம். என்னைக்கு முருகன் கிழவனாகிறது? உடனே பூதம் புறப்பட்டு சாப்பிட வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கதை முடிக்கிறோம். உடனே வேகமா பாடுறார். குன்றம் எரிந்தாய் உரை கடலில் சூதறிந்தாய் உங்களைய பூதம் பொறுப்படையாய் என்றும் இளையாய் என்றும் இளையாய். நீ என்னைக்கு இளமையானவன்? ஓ முருகனை பாடியாச்சு. என்று மகராத இளமைக்கார திருப்புவன். என்று விளையாய் அழகியாய் ஏறுந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்துறை. பூதம் வந்துருச்சு. முருகன் காட்சி கொடுக்கிறான். குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்றன் அமரர் எழுதித்ததுவும் இன்றென்னை கைவிடா நின்றதுவும் கல் பொதும்பில் பொது பொண்ண கல் பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல். அவன் கையில் இருந்து வேல் புறப்படுது. வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட வீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாய் குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்கும் ஒன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை. பூதத்து மேல வேல் பாய்ஞ்சது. கட்டி முகிங்கிற பூதத்துக்கு சாப விமோசனம் கிடைச்சு. இது எப்போ 2000 சொச்ச வருஷத்துக்கு முந்தி பார்த்துவார். 300 சொச்ச வரை எனக்கு ஒரு ஞாபகம். 317 கேட்டு நான் அந்த காலத்துல பாடம் பண்ணினேன். இப்ப பாதி நிக்குது, பாதி போயிடுச்சு. தினம் சொன்னா தானே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் போச்சு. அம்மா இன்னைக்கு அற்புதமா சொன்னாங்க. அம்மா 1000 கோடி நன்றி. யாரும் பாடுறதில்லை. இப்ப தமிழ் வாத்தியார்களே தூக்கி வச்சுட்டாங்க. திருமுருகாற்று படையாது அப்படி ஒண்ணு இருக்கான்னு கேட்கிறாங்க. நாங்க அப்படிப்பட்டவனுக்கு தான் வாத்தியார்கள் இருப்போம். எங்களுக்கு ஒரு படகு போச்சதெல்லாம் திருமுருகாற்று படை இருக்கான்னு கேட்கிறதுக்கு ஆயிடுச்சு. அந்த காலத்துல தேப்பாமணி இருக்கும், வீரமாமுனிவர் பாடி, நம்ம சீரா புராணம் இருக்கும், உமரு புலவர் பாடி, தேவாரம் இருக்கும், திருவாசகம் இருக்கும், எல்லாம் படிப்போம். இப்ப எல்லாத்தையும் எங்க இந்தியாவில் தூக்கியாச்சு. ஒரு பையன் தமிழ் படிக்க எடுத்துட்டோம். எல்லாத்தையும் எடுத்துட்டோம். திருமுருகாற்று படையெல்லாம் போதும். இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு திருமுருகாற்று படையை கேட்டதுனால மனசு கொஞ்சம் ஈடுபட்டு விட்டது. மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்பதான் தலைப்புக்குள்ளே போறேன். இந்த ஆலயத்திலே உள்ள அற்புதமான திருமேனிகள் நேற்றுக்கு ஒரு 10 சொன்னோம். அடுத்த 10 கோயில் பிரகாரம் வர்ற பொழுது தயவு பண்ணி நின்று பாருங்கள். நேற்றுக்கு வெளிப்பிரகாரம் அகிலாண்டேஸ்வரி, கர்ப்பரட்சாம்பிகை திருக்கருகாவூர், புன்னேநல்லூர் அக்னி துர்க்கை, சீர்காழி திரிபுர சுந்தரி, திருநெல்வேலி காந்திமதி தாயார், கன்னிகா பரமேஸ்வரி வாசகி, நிருத்திய காளி கர்நாடகா, மது கைதவரை வதைக்கும் காளி, நர்தன காளி மல்லிகார்ஜுனம், திருச்செங்கோட்டு காளி. நேற்றுக்கு ஒரு 10 பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த 10. இந்த கோயில்ல தான் அத்தனை விக்கிரகங்கள் அற்புதமாக வெளியில பார்க்கலாம். அப்படி அவ்வளவு அழகா
அவ்வளவு அழகு. இந்த முகத்தை பாருங்க, அந்த தீட்சண்யத்தை பாருங்க, அந்த கண்ணை பாருங்க. வெண்ணி பெருந்தக்க யாவுல திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தெரியுது. தசபுஜ மகாகாளி 10 கையோட நிற்பான். கேரளம் அந்த மூலையில இருக்கு. அஷ்டபுஜ காளி மேற்கு வங்காளம் 8 கையோட நிற்பான். இந்த மூளைக்கு வந்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரன், ஒரு பக்கம் ஆண் ஒரு பக்கம் பெண். அதுதான் ஆதி தோற்றமாக திருவாசகத்தில் பாட்டு வருது. ஆதி மூலமான தோற்றம் அது. கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும் அப்படிங்கிறார். முதல் தொண்டு அந்த காலம் தொன்மை கோலம்ங்கிறார். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். இந்து மதம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான இடத்தை கொடுக்கிறது. கடவுளை ஆண்பாதி பெண்பாதி ஆனவன். ஆண் பெருசா பெண் பெருசான்னு கேட்காதே, 2 ஈக்குவல். கடவுளையே அப்படி பிரிச்சது. ஆண்பாதி பெண்பாதி. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். அடுத்தாப்புல இந்த இடத்துல பவானி துர்க்கை. சிவாஜி மகாராஜா ஜெய் பவானின்னா வாழை தூக்கினார்னா 5000 வாள் தூக்குமா. ஏகப்பட்ட வெற்றி. சிவாஜி வழிபட்ட மூர்த்தி பவானி துர்க்கை. மெட்ராஸுக்கு வந்தாரு. காளிகாம்பாள் ஒரு விக்கிரகம் அம்புஜெட்டி ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துல. சிவாஜி அங்க வந்து கும்பிட்டுருக்காரு. இந்த காளிகாம்பாள் கோவிலுக்கு போனீங்கன்னா சிவாஜி வழிபட்ட காளி இன்னைக்கு. அதே மாதிரி பவானி. அடுத்தாப்புல நம்ம பட்டீச்சரம் துர்க்கை. துர்க்கை பட்டீச்சரத்துல தனி சந்நிதி அவளுக்கு. கோயில் அந்த பக்கம், சந்நிதி இந்த பக்கம். கூட்டம் பூர பட்டீச்சரம் துர்க்கை. சக்குளத்துக்காவு பகவதி மலையாளம். சக்குளத்துக்காவன்னு தெரியுமா? பெண்களின் சபரிமலைங்கிறாங்க. ஆண்கள் சபரிமலை ஒண்ணு வச்சு நாங்க தான் போகலாம், இந்த வயசுக்கு மேலதான் பெண்கள் போகலாம் அப்படிங்கிறீங்கல்ல. பெண்களுக்குன்னு ஒரு சபரிமலை, அதான் சக்குளத்துக்காவு பகவதி. அவ்வளவு வரப்பிரசாதி. அந்த நேரம் வழிபாடு பண்ற பொழுது பெண்கள் கூட்டம் அலமோது. உள்ள ஒரு சக்குளத்துக்காக பகவதியை பார்த்தா வெளியில 10,000 பகவதியை பார்க்கலாம். அப்படி ஒரு சன்னிதானம். அப்புறம் இப்ப புதுசா வச்சது 3. ஒண்ணு ஆறுமுகர். அது இப்ப புதுசா வச்சது. இந்த முருகன் வச்சதுக்கு அப்புறம் ஆறுமுகருக்கு இந்த பக்கம் பைரவர், பைரவ மூர்த்தி. கோயில் சாத்தினதுக்கு அப்புறம் பொறுப்பை கொடுக்கிறது பைரவர்கிட்ட. காசியில பைரவருக்கு தான் பலி. எல்லா பொறுப்பும் பைரவ மூர்த்திக்கு. காசியில எவனுக்கு வேலை கிடையாது, பைரவ மூர்த்தி தான் எல்லாம். பைரவருக்கு தான் எல்லா ஆட்டம். திருப்பத்தூரை சுத்தி தமிழ்நாட்டில் 8 பைரவ கஷேத்திரங்கள். காசியில அஷ்ட பைரவ கஷேத்திரங்கள். பைரவ மூர்த்தி யாரு தெரியுமா? தீமையை அழிப்பதற்காக தோன்றியவர். விரித்தவர் கதிர்கள் சூழல் வெளிப்படு தமது கங்கை தரித்ததோ கோலகால பைரவனாகி வேடம் உரித்துமை அஞ்சல் கண்டு ஒன்று மணிவாய் உள்ள சிரித்து அருள் செய்தார் சேலை செங்கரி செல்வனாரே. பைரவரை பார்க்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான சாமியை பார்க்கலாம். அவரு வடக்கு நோக்கி இருப்பார். கற்பக பிள்ளையார் பிள்ளையார் பட்டியல வடக்கு நோக்கி இருக்கிறார். அதனால்தான் இங்க கும்பிட்டா குபேரனுடைய செல்வம் கொட்டுது. இங்க குபேரன் வடக்கு நோக்கி இருக்கிறார். பார்த்தீங்களா எல்லாரும்? குபேரன், சங்கநிதி, பதுமநிதி, மடியில ஒரு கீழ்பிள்ளை எல்லாம் அப்படியும் பார்க்கலாம். இது பூரா இங்கே. நாம் இன்றைக்கு இவர்களை எல்லாம் தரிசிக்கிறோம். உள்ள வந்தீங்கன்னா, நான் கோபுரத்துக்கு போகல, உள்ள வந்தா உறையூர் வெக்காளி அம்மன், அப்புறம் சமயபுரம் மாரியம்மன் வராகி, உறையூர் தெய்வம். உறையூர்ல போனா மேல ஒண்ணும் கிடையாது, கூரை கிடையாது. எப்ப வெயில் மழையெல்லாம் அவ தலையில தான். வெக்காளி அம்மன், சமயபுரம் மாரியம்மன். ஸ்ரீரங்கத்தில் இருந்து தூக்கிட்டு வந்தாங்களாம். அந்த இடத்துக்கு வந்த உடனே பல்லக்கு நின்றுச்சான். அங்கதான் சமயபுரம் மாரியம்மன். எங்க ஊர்ல ஒரு அம்மாவுக்கு கடுமையான பெரியம்மை. அந்த காலத்துல பெரியம்மா பார்த்தா தூக்கி கொண்டே வச்சிருவாங்க. இப்ப நம்ம ஒரு வியாதிக்கு என்னமாவது பார்த்தா கதவையெல்லாம் ஜாக்கி ஆழத்துக்கு உள்ள கொண்டே போட்டு பூட்டி விட்டோமா இல்லையா? ஒரு 2 வருஷமா. அது மாதிரி அந்த காலத்திலே பெரியம்மை. சமயபுரம் மாரியம்மனை போய் கும்பிடுறாங்க. ராத்திரி தூங்குற பொழுது இந்த கையில் இருந்து ஏதோ ஒரு நீளமா ஒரு நரம்ப யாரோ உருகிறாப்புல இருக்கிற அம்மாவுக்கு. அந்த அம்மா யாரு தெரியுமா? திருப்புகழ் சாமி ஐயருடைய பொண்ணு சுப்புலட்சுமி அம்மாள். கையில பலி, பெரியம்மை, பெருசா போட்டிருக்கு. முகம், கண்ணு, வயிற்றுக்கு உள்ளேயும் போடுமா.
பெரியவன் தொண்டையில போடுமா பொல்லாது வந்தா ஆபத்து. சமயபுர மாரியம்மன் அங்க ஒரு தீர்த்தம் கொடுத்தாங்க, குடிக்கிறாங்க. இளநீர் கொடுத்தாங்க, குடிச்சாங்க. யாரோ கனவுல இந்த கையில ஒரு நரம்பை இழுத்தாப்பது இருக்கு, விழிச்சு பார்த்தாங்க. 8வது நாள் சரியா போச்சு. சமயபுரம் மாரியம்மன் அவளது ஆற்றல் வாய்ந்தவள். எல்லாம் இங்கே உள்ள பார்க்கலாம். வராய் வராகினா யாரு? திருப்பதிக்கு மூலமூர்த்தி வராகியோடு இருக்கக்கூடிய பெருமாள். வராக அவதாரம். பூமியை கொண்ட மலர்ச்சி வச்ச பொழுது பெருமான் பன்றி வடிவம் எடுத்து அந்த பூமியை தூக்கிட்டு வந்தார். அது வராகமூர்த்தி. திருப்பதியில மூலமூர்த்தி வராகமூர்த்தி. நம்ம சீனிவாச பெருமான் பின்னால இடம் கேட்டு வந்து படத்தை குடிக்கிட்டார். இவர் பின்னால வந்தவர். இன்னைக்கு வழிபாடு முதல்ல வராகமூர்த்திக்குத்தான் செய்யணும், அப்புறம்தான் சீனிவாச பெருமானுக்கு படி. இவர் கொஞ்சம் பணக்காரர், இதுக்கு என்ன பண்றது? ஆனா மூலமூர்த்தி அதான் வராகி. வராகினா யாரு? வராகமூர்த்தியினுடைய சக்தி அதான் வராகி. ஒரு விஷயம் சொல்றேன். காசிக்கு போறீங்கல்ல, காசிக்கு போற பொழுது கங்கை கரையில அன்னபூரணி கோயிலுக்கு கொஞ்சம் முன்னால கங்கை கரையில ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வராகிக்கு தனி கோயில், பூமிக்கு கீழே கோயில், பாதாளம் உள்ள ஒரு 7-8 படி இறங்கணும், கீழே போய் கும்பிடணும். காலையில 4 to 6 கோயில் திறந்து அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணிட்டாங்கன்னா 6 மணிக்கு சாத்திடுவாங்க. அப்புறம் போக முடியாது சார். அப்புறம் என்ன பண்றது? மேல ஒரு துவாரம் வந்து அது வழியா பார்த்தா கீழே அவர் திருவடி தெரியுது. காலையில 4 to 6 போய் பார்க்கணும். அற்புதமா இருக்கு. வராது பேராற்றல் வாய்ந்தவர். அவ்வளவு இங்கே இருக்கு. உள்ள பிரகாரம் வர்ற பொழுது இது எல்லாம் நாளைக்கு காஞ்சி காமாட்சியில இருந்து தொடங்குறோம். கிட்டத்தட்ட 50 விக்கிரகம் இங்கே இருக்கு. சுத்தி வர கிட்டத்தட்ட 50 ஆஞ்சநேய சுவாமியை சேர்த்து. இது இந்த கோயிலுக்கே உள்ள பெருமை. இன்னைக்கு பார்க்க போறது கோரக்கர். கோரக்கரை பத்தி ஏகப்பட்ட வரலாறுகள். அப்பா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. சதுரகிரிக்கு போறீங்க, சதுரகிரி மலை ஏறுறீங்க, கீழே தானிப்பாறைன்னு ஒரு இடம். தானிப்பாறையிலிருந்து ஏற ஆரம்பிங்கள். கொஞ்ச தூரம் ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து காத்துக்குள்ள போறோம். அப்புறம் ஒரு வழுக்கு ஒரு பெரிய பாறை. அதுக்கு முன்னால ஒரு 6 மாதிரி ஓடை ஓடுது. அந்த ஓடையில தண்ணி வந்ததுன்னா அவ்வளவுதான். அந்த ஓடையை தாண்டி போயிட்டா பாறை கிட்ட போகணும். பாறைக்கு கீழே ஒரு ஓடை ஓடுது, அதுல கம்பி போட்டிருப்பான். கம்பியை பிடிச்சிட்டு ஒழுங்கா போகணும். மேலே ஏறினா முரட்டு பாறை, வழுக்கி விழுந்த ஒண்ணுமே இருக்காது. இந்த பாறையில ஏறணும். ஏதோ ஒரு பக்கம் படி மாதிரி இருக்கும். ஒழுங்கா காலை வச்சு மேலே ஏறணும். ஏறினா அந்த வழுக்கு பாறைக்கு போயாச்சு. அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா இடது கை பக்கத்துல பாறை கீழே இறங்கும். கீழே இறங்கி பார்த்தா அங்க ஒரு ஓடை ஓடும். மரியாதையா அந்த ஓடையை ஒரு தாண்டணும். ஓடையில விழுந்தா ஒண்ணும் தப்பு இல்லை, கதை முடிச்சு போயிடும். அவ்வளவுதான். அப்படி தாண்டுனா அந்த பக்கம் வந்தா குகை இருக்கு. குகைக்குள்ள கோரக்கர் குகைங்கிறாங்க. கோரக்கர் அங்கே இருந்தாருங்கிறாங்க. இன்னும் சமாதி இருக்குங்கிறாங்க. 4-5 சிவலிங்கம் இருக்கு. ஒரு வயசான அம்மா, அவ்வையார் மாதிரி காலை நீட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடுக்கே தெரியாது. அங்கே இருக்காங்க. அந்த விளக்கு ஏற்றவங்க அவங்க வாட்டில் உட்கார்ந்துருக்காங்க. எந்த கவலையும் இல்லாமல், முகத்தில் எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க சித்தர்களை பார்க்கணும்னா அங்க போய் பார்க்கணும். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன். இப்ப எனக்கு தெரியல, இப்ப எங்க என்னன்னு தெரியல. ஆனா குகை இருக்கு, அந்த சிவலிங்கம் எல்லாம் இருக்கு. கோரக்கர் அங்கே இருந்தார் அப்படின்னு ஒரு கட்சி. இன்னும் நாகைப்பட்டினம்னு ஒரு ஊர். அந்த காலத்துல சிங்கப்பூருக்கும் பினாங்குக்கு வர்றதா இருந்தா மெட்ராஸ்ல கப்பல் பிடிப்பாங்க. இல்லைன்னா நாகப்பட்டினத்துல தான் கப்பல். SS ரஜூலா அப்படின்னு ஒரு கப்பல். அதை பிடிச்சி 8 நாளைக்கு பெரும்பாடுபட்டு ஒரு வழியா பினாங்குக்கு வருவாங்க. இன்னைக்கு நம்ம 8 மணி நேரத்துல மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டு தூங்கிடுறோம். அந்த காலம் 8 நாள். நாகைப்பட்டினம், நாகப்பட்டினத்துக்கு பக்கம்தான் சிங்கல் சிங்காரவேலர், அற்புதமான கோயில்.
நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல வடக்கு பொய்கை நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர். அங்கே ஒரு அற்புதமான சிவன் கோயில். அந்த சிவனுக்கு பேரு கோரக்கர். கோரக்கர் அங்கதான் சமாதி ஆனார் அப்படின்னு ஒரு கட்சி. நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன், கும்பிட்டுருக்கேன், இந்த கோயில்ல பேசியிருக்கேன். கோரக்கர் அங்கே. பாண்டிச்சேரி போயிருக்கீங்களா? பாண்டிச்சேரியில கோரிமேடுன்னு ஒரு இடம், அது கோரக்கர் காடு. கோரக்கர் காடு காலப்போக்கில் கோரக்கர் மேடாகி இன்னைக்கு கோரிமேடுன்னு ஆகிப்போச்சு. இனிமே ஒரு காலத்துல கோரி முகம்மது இங்கே இருந்தாருன்னு சொல்ல போறாங்க. நம்ம இப்படித்தானே கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான்னு ஆக போகுது. திருவண்ணாமலையில பேய் கோபுரம்னு வச்சாங்கல்ல, மேற்கு கோபுரத்தை மேல் கோபுரம், மேய் கோபுரம், பேய் கோபுரம் ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணின வேலை. புதுச்சேரியில கோர்க்காடு, கோரிமேடு, கோரக்கர் தவம் செய்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோரக்கரை பத்தி 2 வரலாறு. நான் ஒரு 3 புஸ்தகம் படிச்சேன். ஒன்னொன்னுல ஒவ்வொரு மாதிரி போடுறேன். 2 வரலாறு உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஆனா பெரிய சித்தர். இதெல்லாம் அந்த 18 சித்தர்கள்ல சேரும். கார்த்திகை மாசம் ஆயில்ய நட்சத்திரத்தில் வசிஷ்டருக்கும் ஒரு குறப்பெண்ணுக்கும் பிறந்தவர் கோரக்கர். இப்படி ஒரு வரலாறு இருக்கு. கன்னியான குறப்பெண்ணுக்கும் வசிஷ்ட முனிவருக்கும் பிறந்தவர் கோரக்கர். வட இந்தியாவை சேர்ந்தவர். அநேகமா மகாராஷ்டிரா. நந்திதேவரை குருவாக கொண்டவர். சதுரகிரிக்கு வந்தார். சட்டை முனியை பார்த்தார், பொங்கனரை பார்த்தார், போகரோடு பழகினார், வாகன சூத்திரம் எழுதினார், சமாதியானார். இப்படி ஒரு கதை. இதுக்கு ஒரு பாட்டு வேற இருக்கு. அந்த பாட்டை வச்சுதான் இந்த கதையை சொல்லவே. கோரக்கர் பிறந்த நேர்மை சுந்தரனார் வசிஷ்ட மகாரிஷியாருக்கு புல்லவே காண குறஜாதியப்பா புகழான கன்னியவள் பெற்ற பிள்ளை. வசிஷ்டருக்கும் குறஜாதி கன்னிக்கும் பிறந்த பிள்ளை. வெல்லவே அனுலோமன் என்னதாகும். 2 ஜாதிக்கு பிறந்த அனுலோமன். வேதாந்த கோரக்கர் சித்து தாமும் நல்லதொரு பிரகாசமான சித்து. நாதாந்த சித்தொழிவாம் என்னதாகும். மிகப்பெரிய சித்தர். 2 பெரிய மூலிகைகள் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டன. இன்னைக்கு அதிர்ச்சியான விஷயம் 2 சொல்ல போறேன். அதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தவர் கோரக்கர். ஞாபகம் வச்சுக்கோ. போகர் 7000 ஒரு நூல். அதுல இந்த பாட்டு இருக்கு. இது ஒரு வரலாறு. நிறுத்துங்க. நான் இந்த வரலாற்றை அவ்வளவு நம்பலை. ஆனா பாட்டு இருக்கேன். யாரு பாடினாங்களோ என்னவோ இருக்கு. நமக்கு தெரிஞ்ச வரலாறு. சிவபெருமான் கடற்கரையில் உமாதேவிக்கு ஆகமங்களை உபதேசிக்கிறார். கடற்கரை. இந்த ஆகமங்களை கேட்கிற பொழுது ரொம்ப பொறுமை வேணும். ரொம்ப பொறுமை வேணும். அம்பாள் அப்படி கேட்டானா தூங்கிட்டானா. நம்மள மாதிரி தான். அம்மா பின்ன என்னங்க, புரிஞ்சா புரியும், புரியலன்னா நல்ல தூக்கம் வரும். மாத்திரை போட்டா கூட வராத தூக்கம் பேச்சு கேட்டா வரும். வரும்ல. அம்பாள் தூங்கிட்டான். இவர் சொல்லிட்டே இருக்காரு சிவபெருமான். பக்கத்துல ஒரு மீன் வயிற்றுல குஞ்சு. அது கேட்டுச்சான். அப்படியே இவருக்கு புரிஞ்சு போச்சு. இவர் தூங்கிட்டா அந்த குஞ்சு. அவ்வளவு ஆகமங்களையும் சொல்றார். 28 ஆகமங்கள். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. எல்லாத்தையும் மீன் குஞ்சு கேட்குது. கேட்டுட்டு சிவபெருமான் கருணை கிடைச்சது. வெளியில வந்தது. ஒரு வடிவத்தோட வந்தது. மீன் மச்சேந்திரர்னு பேர் கொடுத்தான். மச்சம்னா மீன். மச்சாவதார் மச்சேந்திரர் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. இவருக்கு சிவபெருமான் கருணையினாலே சித்துக்கள் எல்லாம் வந்தன. ஆமா, அவர் வாயில உபதேசம் கேட்டு ஆகமம் கேட்டா அப்புறம் என்ன, சித்தர் ஆயிட்டார் மச்சேந்திரன். ஒவ்வொரு வீடா போவார், பிச்சை எடுப்பார், 3 இடத்துல கேட்பார், கிடைக்கட்டி படுத்துவார். சாது சுவாமிகள் அப்படி, சக்தி சுவாமிகள் அப்படி. அது மாதிரி சித்தர் மச்சேந்திர முனிவர் ஒரு வீட்டுக்கு போறார். அம்மா பிச்சை போடு,
ஒரு ஒரு இளம் பெண், ஒரு 28-30 வயசு இருக்கு, பிச்சைப்படுது. முகத்தை பார்த்தா பாவமா இருக்கு, வருத்தம், அழுது இருக்கு. இவர் பார்க்கிற என்னம்மா ஏன் வருத்தம்? அதான் சித்தர்கள், நம்ம கஷ்டப்பட்டா அவங்க இறக்கப்படுவார்கள். இல்லைன்னா கடவுள் என்னதுக்குங்க? கடவுள் அவர் பாட்டுக்கு இருந்தா நம்ம எதுக்கு அவரை நினைக்க போறோம்? சிவனேன்னு இருங்கன்னு விட்டுருவோம்ல. சித்தருக்கு கண்ணீர் வந்து, என்னம்மா உனக்கு என்ன கவலை? ஏன் இப்படி கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறேன்? சாமி, கல்யாணம் ஆச்சு, 7-8 வருஷம் குழந்தை கிடையாது. அந்த காலம் குழந்தை கிடையாது. பொன்னுடையரேனும் புகழுடையரேனும் மற்ற என்னுடையரேனும் உடையரோ இன் அடிசில் புக்களையும் தாமரைக்கை பூனாரும் செய்யவாய் மக்களை இங்கு இல்லாதவன் நலவன். பொன் இருந்தாலும் புகழ் இருந்தாலும் வீட்டுல ஒரு பிள்ளை இல்லைன்னா உன் வாழ்க்கை வீணா போச்சு. இந்த பொண்ணுக்கு கண்ணீர் வரும். எல்லாம் மலடிக்கிறார்கள். 29ஆம் தேதி அன்னைக்கு சித்தர்களுடைய வைத்தியத்தை பத்தி இங்கே சொல்ல போறேன். 50 மூலிகைகள் இங்கே சொல்ல போறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கருவேப்பிலை உள்பட வரப்போகுது. எதுக்கு, எந்த நோய்க்கு எந்த மூலிகைன்னு அன்னைக்கு ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். ராத்திரி கூட உட்கார்ந்து எடுத்திருக்கிறேன். 51 மூலிகை. 29ஆம் தேதி சொற்பொழிகளே அந்த சித்த வைத்தியம் வரும். அதுல இதுக்கெல்லாம் மூலிகை இருக்கு. ஆண் மலடு பெண் மலடு அவளதுக்கு மூலிகை இருக்கு. எந்த மருந்து வேண்டாம், இதை ஒழுங்காக சாப்பிட்டால் போதும். இந்த பொண்ணு கண்ணீர் விட்டதா, மச்சேந்திரன் விபூதி எடுத்த, அம்மா இது சாப்பிடு, குழந்தை விட்ட சாப்பிடு கொடுத்தாரா. இவர் சாப்பிட வேண்டியதானே, தலையெடுத்து கையில வாங்கிட்டு இவர் என்ன சாமியாரோ என்னமோ கொடுக்கிறாரு. இதை பூசிக்கிட்டா இவர் பின்னாலே போயிட்டா என்ன பண்றது? சந்தேகம். சாமி போயிட்டார். உள்ளுக்கு வந்தான். அவ தோழி நிறுத்தி தோழிகிட்ட சொன்னா, அவ சொன்னான், ஐயோ வேண்டாம், ஊர்ல இப்படி சாமியார் ரொம்ப பேர் இருக்கிறாங்க, நீ இதை பூசாலே நம்மளுக்கு வேண்டாம். என்ன பண்றது? அடுப்புல கொண்டு விபூதி அடுப்புல கொட்டியாச்சு. அடுப்பு சாம்பலை அள்ளி கொண்டு போய் முன்னால குப்பையில கொட்டியாச்சு. அந்த விட குப்பையை எடுத்துக்கிட்டு போகல யாரும். குப்பையில கொட்டி குப்பையில கிடக்கு, போரா கிடக்கு. 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. மச்சேந்திரன் திரும்ப அந்த பக்கத்துக்கு வந்துட்டார். இதே ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார். வந்து நிற்கிறார், கதவை தட்டார். இந்த பொண்ணு கதவை திறக்குது. திரும்ப முகத்தில் அதே வருத்தம். என்னடா, அன்னைக்கு நான் விபூதி கொடுத்தேன், இந்த பொண்ணுக்கு பொண்ணு அம்மா அந்த குழந்தைய கூப்பிடுறாரு. கண்ணீர் வந்துருச்சு. சாமி, நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், ஐயோ கெடுத்தியே. சரி, அந்த விபூதியை என்ன பண்ணினேன்? அடுப்புல போட்டுட்டேன். அடுப்பு சாம்பலை என்ன பண்ணினேன்? குப்பையில கொட்டிட்டேன். குப்பை எங்கே இருக்கு? இந்த எங்க வீட்டுக்கு முன்னால இருக்கு. நேர அங்க வந்தார். குப்பைக்கு முன்னால நின்றார். கோரக்கா, கோரக்கா அவர் வச்ச பேர். உள்ள இருந்து ஏன் ஏன் ஒரு குரல் கேட்டு, வெளியில வா. குப்பையை தள்ளினாங்க. 5 வயசு பையன் வெளியே வந்திருக்கிறான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் குழந்தைக்கு வளர்ச்சி ஆயிடுச்சு. எப்படி இருக்கும்? இந்த அம்மாவுக்கு சந்தோஷம், இந்த குழந்தைய நான் வளர்க்கிறேன். பையன் சொன்னான், அம்மா உனக்கு எனக்கு உறவு கிடையாது, இவருக்கு எனக்கு தான் உறவு, நான் இவர் பின்னால போயிடுறேன். கோரக்கர் மச்சேந்திரருக்கு பின்னால எடுத்து வச்சது கொடுத்து வச்சது ரெண்டுக்கும் அதுதான் வித்தியாசம். முடியலே. இந்த பொண்ணு அந்த கதையோட விட்டுருங்க. நம்ம கோரக்கருக்கு பின்னால போவோம். கோரக்கர் அங்கே இருந்து புறப்பட்டார். மச்சேந்திரரும் கூட குருநாதருக்கு எல்லா பணிகளும் பண்ணுகிறார். வளர்ந்தார். 7 வயசு, 10 வயசு, 15 வயசு, 20 வயசு. குருநாதர் மச்சேந்திரருக்கு எல்லா தொண்டுகளும் செய்கிறார். இப்போ கோரக்கருக்கு ஒரு 20 வயசு வச்சுக்கோங்களேன். சாப்பாடு பிச்சை போய் கேட்கணும், வாங்கிட்டு வரணும். வாங்கிறது யாரு? கோரக்கர். கோரக்கர் ஒரு வீட்டுல போய் பிச்சை எடுத்தார். அந்த அம்மா, சாமி சாப்பாடு இல்லை, வடை இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? பரவாயில்ல போடு.
4 வடை போட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டார். குருநாதர்கிட்ட கொடுத்தார். மச்சேந்திரர் சாப்பிட்டார். ஆகா, வடை ரொம்ப நல்லா இருக்கு. சன்னியாசிக்கு நாக்கு சுவை இருக்கக்கூடாது, இருந்தா அவன் சம்சாரி. எல்லாரும் 63 சிஷ்யர்கள் உட்கார்ந்து இருந்தாங்களாம். ஒரு பெரிய மகான் மேல உட்கார்ந்து இருந்தானா. இந்த கடைசியா இருந்த சிஷ்ய பிள்ளை சாப்பிடுற பொழுது குருநாதா என்ன இன்னைக்கு சாப்பாட்டுல வேப்பெண்ணெய் ஊத்தி இருக்காங்க, நல்லெண்ணெய் ஊத்தலே. நீ எந்திரிச்சு போன இத்தனை நாளா வேப்பெண்ணெய் தாண்டா ஊத்துறான். நீ உன்னுடைய நோக்கம் பூரா படிப்பதை இருந்ததுனால வேப்பெண்ணையா நல்லெண்ணையான்னு தெரியல. இன்னைக்கு படிப்பு நினைப்பு போச்சு, உனக்கு நாக்கு சுவை வந்துருச்சு, நீ போட்டாரு. நான் என்ன செய்யணும்? இந்தியா பூரா சுத்திட்டு அப்புறம் எங்கிட்டவா? நம்ம மாயவரத்துக்கு பக்கம் சித்தர்காடு எல்லாம் இவர் இந்தியா பூரா சுத்துறாரு. அதுக்குள்ள குருநாதர் மிச்சம் உள்ளவங்களை வச்சு சமாதியாக போறேன்னு சொல்லிட்டார். சோழ ராஜா ஏற்பாடு பண்ணிட்டான். 63 பேர் ஒரு ஆள் போயிட்டாரு, மிச்சம் 63 பேர். 63 குழி குருநாதருக்கு சேர்த்து எல்லாம் உயிரோட உள்ள இறங்கி சமாதி ஆகிறாங்க. சமாதி ஆகிற பொழுது அவர் ஓடி வந்துட்டார். குருநாதா குருநாதான்னு கத்துனார். இங்க வா. குருநாதர் அவரை மடியில வச்சாரு, குழிய மூடினாங்க. இன்னைக்கும் மாயவரத்துக்கு பக்கத்துல சித்தர் காடு அத்தனை சமாதி இருக்கு, சித்தர் சமாதிகள். மயிலாடுதுறைக்கு பக்கம் சித்தர் காடு. எதுக்கு சொல்ல வந்தேன்? நாக்கு சுவைக்கு அடிமைப்படக்கூடாது. மச்சேந்திரருக்கு வடை நல்லா இருக்குன்றா சிஷ்ய பிள்ளை பார்த்தாரு. குருநாதர் ஆசைப்படுறாரு, நாளைக்கு அந்த அம்மாட்ட போய் வடை வாங்கணும். அந்த அம்மா என்ன வடை வியாபாரம் பண்றா? மறுநாள் போயிட்டாரு. பவதி பிக்ஷாந்தே அவர் சாதம் போட்டான். தாயி சாதம் வேண்டாம், வடை கொடு. நேற்றுக்கு வடை இருந்துச்சு, வீட்டுல சுட்டு இருந்தேன், கொடுத்தேன். நீ என்னையா வடை கேட்கிற? வடை தினம் போட முடியுமா? என் குருநாதர் கேட்டாரு, நான் எப்படியாவது வாங்கி கொடுக்கணும், எனக்கு வடை கொடு. அட என்னையா நீ வடை இருந்தாத்தானே, நீ என்ன கொடுத்தாலும் நான் வடை தர மாட்டேன். சரி, உன் குருநாதர் நாளைக்கு உன் கண்ணை கேட்கிறாருன்னு வச்சுக்க, கொடுத்துருக்கியா? கண்ணு தானே, இந்த கொடுத்துட்டேன்னு கண்ணை குத்தி கையில கொடுத்துட்டேன். பொழுது கைகால இருந்துச்சு. என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்காரு? உடம்புல எது முக்கியம்? கண்ணுதானே முக்கியம். கண்ணே வேண்டும் என்னன்னு வீய கடவே. கைகை கிட்ட தசரதன் சொல்றான், உடம்புல முக்கிய கண்ணு. கோயில்ல தீபம் வந்தா எடுத்து எங்க வச்சுக்கிறான்? கண்ணு. கண்ணுதான் முக்கியம். கண்ணு போச்சுன்னா எல்லாம் போச்சு. கண்ணை தோண்டி விட்டாரு. அவ பார்த்தா உடனே போய் சாமி உட்காருங்க, நெய்யில வடை சுட்டான். இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நெய்யில வடை, நெய் வடை. எங்க மதுரையில SS கவேன்னு ஒண்ணு, அந்த காலத்துல நெய் வடை போடுவாங்க. அதுக்காகவே ஒரு கூட்டம் வரும். இந்த மனுஷன் கெட்டது நாக்கு நானே நினைப்பதை வச்சு, இந்த நாக்கு சுவை இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கேயாவது போய் மாட்டிக்கிறோம். முடிச்சு நெய் வடை சுட்டா வாங்கிட்டு வந்து குருநாதர்கிட்ட கொடுத்த. குருநாதர் சாப்பிட்டு, உறக்கா என்ன ஒரு கண்ணு குடி இருக்கு? கொடுத்துட்டே சாமி. கொடுத்துட்டியா? எதுக்கு? கண்ணை கொடுத்துதான் வரவான். அடப்பாவி, இப்படி ஒருத்த இருப்பானா? நல்லது, இந்த தன் தவத்தினால கண்ணை கொடுத்த. கண்ணு வந்துருச்சு. மச்சேந்திரரும் கோரக்கரும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு நிகழ்ச்சி கோரக்கருடைய வாழ்க்கையில். இப்படி போறாங்களா? மலையாள தேசத்து பக்கம் போயிட்டாங்க. மலையாளத்துக்கு போற பொழுது மச்சேந்திரன் என்ன சொல்றார்? கோரக்கா, நீ இந்த காட்டுல இரு, நான் நாட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு திரும்பி வர்றேன். குரு வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. காட்டுல உட்கார்ந்துட்டார். நம்ம மச்சேந்திரன் மலையாள தேசத்துக்குள்ள போயிட்டார். அங்கே ஒரு மகாராணி இளவரசி கல்யாணம் ஆகின. இந்த மச்சேந்திரன் ரொம்ப அழகா இருப்பார், இளமையா இருப்பார். இந்த சித்தர்களுக்கு வயசே கிடையாது. 100 வயசு ஆனாலும் இளமையா இருப்பாங்க. உடம்புல முதுமை கிடையாது. இந்த பிடி மூப்பு அதெல்லாம் கிடையாது. அதனால ரொம்ப கம்பீரமா அழகா இருக்காரா. அவ ராணி. இவரை பார்த்தா
சாமி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சித்தன் அவன் என்கிட்ட தானம் கேட்கிறான், குழந்தை தானம் கேட்கிறான். சரி, கல்யாணம் பண்ணிட்டேன். 2 பேரும் வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம கோரக்கர் காட்டுல உட்கார்ந்து இருக்காரு, குருநாதர் வருவாரு வருவாரு வருவாரு. குருநாதர் அங்கே குடும்பம் நடத்த தொடங்கிட்டார். கொஞ்ச காலம் ஆச்சு, 2 வருஷம் 3, ஒரு குழந்தை வேலை பிறந்துச்சு. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? மச்சேந்திரன் புள்ள மீனநாதன் பேர் வச்சுட்டார். நல்ல அழகு, ராஜ்யம், அழகான பெண்டாட்டி, அழகான புள்ள, சௌக்கியமா இருக்காரு. இதுக்குத்தான் மாயைன்னு பேர். தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நாரதர் போனாராம். கிருஷ்ணா, இந்த மாயை மாயைங்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சா, அதானே இந்த சொல்றேன் நாரதா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, அந்த ஒரு வீடு தெரியுதா? ஆமா தெரியுது, அங்க போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி வாங்கிட்டு வாரியா? நாரத முனிவர் தண்ணி வாங்க போயிட்டார். அந்த வீட்டு கதவை தட்டார். தட்டின உடனே ஒரு அழகான பொண்ணு கதவை திறந்தது. வயது 16 இருக்கும், இளவயது மங்கை, மங்கியதோ நிலவினிலே கனவில் இது கண்டேன் பாரதி. அப்படி ஒரு அழகான பொண்ணு. இவர் தண்ணியை மறந்துட்டாரு, கிருஷ்ணனை மறந்துட்டாரு. இந்த பொண்ணையே பார்த்தாரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகலை. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சரி, 2 கல்யாணம் பண்ணிக்கிச்சு. முதல் பிள்ளை, 2வது பிள்ளை, 3வது பிள்ளை, 4, 5 ஆண்டொன்று போனால் வாண்டொன்று தோன்றும். 60 பிள்ளை. பிரபவ விபவ சுக்கில பிரமோதூத பிரஜோத்பத்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர நிகுதாங்கிய இந்த பிள்ளைகளுக்கு பேரு 60 பிள்ளை. பதன்னு ஊர்ல இருக்கிற பயந்து போற அளவுக்கு சௌக்கியமா குழந்தையோட 60 பிள்ளை. வீட்டுல எங்க பார்த்தாலும் பிள்ளையாரு சந்தோஷமா இருக்காரு. வியாபாரம் பண்ணாரு, வியாபாரத்துல லாபம் எல்லாமே பிள்ளை. 60 பிள்ளைக்கு சட்டை தைக்கணும்ல, 60 பிள்ளைக்கு பேண்ட் வாங்கணும்ல. கவியரசு கண்ணதாசனோட ஒரு 10 வருஷம் பழகி இருக்கேன். ஒரு கடைக்கு போறோம், போனா எல்லா சைஸுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறார். எல்லா சைஸுக்கும் இந்த இன்ச்சு அத்தனை இன்ச்சு அத்தனைக்கும் 18, 19 உருப்படி. அண்ணே எதுக்கு இத்தனை எடுக்கிறீங்க? எல்லாத்துக்கும் பிள்ளை இருக்குப்பா. ஒரு ஆள் பின்னால சொல்றாரு, ஒருவேளை ஒரு சைஸ் இந்த வருஷம் கூட எடுத்துட்டா அடுத்த வருஷம் அது ஒரு பிள்ளை எடுத்துருவாரு. ஆமாங்க, 18 பிள்ளை, 3 சம்சாரம், வீடு குட்டி முனிசிபாலிட்டி. அப்படி இப்ப வீட்டு 60 பிள்ளை நல்லா இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் சுனாமி வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, எல்லாம் முழுகி போச்சு, கடை போச்சு, கார் போச்சு, 60 பிள்ளையும் போச்சு. அழகான மனைவி போயிட்டா. நாரதர் மட்டும் உட்கார்ந்து ஐயோ எல்லாம் போச்சு அழுதுகிட்டு இருக்காரு. பின்னால யாரோ கைய வச்சாங்க. திரும்புறாரு. நாரதா, தண்ணி எங்கே? கெட்டிக்காரங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. யாரு கேட்கிறா? கிருஷ்ண பரமாத்மா. ஆமா, நான் தண்ணி வாங்க. இதாண்டா மாயை. எத்தனை வருஷம் இருந்தேன்? 100 வருஷம் இருந்திருக்கேன். இந்த பொண்ணோட வாழ்க்கை நடத்தி 60 பிள்ளைய பெற்றது 100 வருஷம். 60 பிள்ளைன்னா தெரியுமா? முதல் பிள்ளைக்கு சஷ்டியப்த பூர்த்தி வர்ற பொழுது அடுத்த பிள்ளைக்கு ஆண்டு நிறைவுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. 60 டிக்கெட். இதாண்டா மாயை. அதுக்குள்ளே கிடப்பான் மனுஷன். ஆனா அது சாக்கடைன்னு தெரியாது. ஆனா அது பூக்கடையா நினைச்சுக்கிட்டே கிடப்பாண்டா. அது மாதிரி நம்ம பரம ஞானி மச்சேந்திரர், அந்த பொண்ணு பேர் தெரியுமா? கேரள பொண்ணு பிரமீளான்னு பேர். அந்த பொண்ணோட வாழ்க்கை நடத்தி ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு விட்டார். ஒரு நாள் அந்த பொண்ணை மட்டும் கேட்கிறாங்க, நீங்க எங்கிருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா மனமத்து வாழ்க்கை நடத்துறோம். இந்த வாழ்க்கை என்னைக்கு நினைக்கணும் அப்படித்தானே கேட்பா. ஒரு ஒரு நல்ல பொண்ணு என்ன கேட்பா? அடுத்த பிறவியிலையும் நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அதே சங்க இலக்கியமே அதத்தாச்சு. அடுத்த பிறவியிலையும் நீதான் எனக்கு கணவன் அப்படின்னா. அது மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப பாசத்தோட நீங்க என்னை விட்டு போகக்கூடாது, ஏன்னா எங்க இருந்து வந்தாலும் என்னன்னு தெரியல, என் கூட இருக்கணும். அம்மா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு,
என்ன, என்னுடைய சீடன் கோரக்கன்னு பேரு, அவனை காட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன், அவன் ஒரு நாளைக்கு வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவேன். ஐயோ, நீங்க போகக்கூடாது, ஒரு காலம் போகக்கூடாது. திட்டம் போட்டுட்டான். மகாராணி சேனாதிபதியை கூப்பிட்டான். நம்ம ஊருக்குள்ள சன்னியாசி எவன் வந்தாலும் சொல்லாம தீர்த்து விடு, முடிஞ்சு வச்சு. யாராவது காவி கட்டிக்கிட்டு வந்தான் அப்புறம் தூக்க வேண்டியதான், முடிஞ்சு வச்சு. வர்றவனை எல்லாம் வெட்டி சாய்ச்சுட்டாங்க, யாரும் வரக்கூடாது. சன்னியாசியர் தானே கோரக்கர், சித்தர் தானே, எல்லாம் கதை. கோரக்கர் அங்கே இருந்து குருநாதரை போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஞான திருஷ்டியில பார்க்கிறாரு. குருநாதர் குழந்தைய வச்சு விளையாடிட்டு மீனநாதன். ஓ, அங்க போய் மாட்டிக்கிட்டாரு. இந்த இல்லறத்துல மாட்டிக்கிட்டவன் சாதாரணமா வெளியில வர மாட்டான். என்ன பண்றது? புறப்பட்டு சன்னியாசி அந்த ஊர் எல்லையில ஒரு வீடு, பசிச்சு கதவை தட்டினார். அங்க இருந்து ஒரு அம்மா சாதம் போடுது. சாமி, எங்க போறீங்க? இந்த அந்த ஊருக்குள்ள போறேன். ஐயோ, அந்த ஊருக்குள்ள போனா வெட்டிடுவாங்க. நீங்க சன்னியாசியா போனா வெட்டிடுவாங்க. இந்த ஊர் ராணி அப்படி செஞ்சுட்டா வெளியில யாருக்கு ரொம்ப தெரியாது. ஓ அப்படியா? ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்காரு. அரண்மனைக்கு கடக்கூத்தாடிகள் போறாங்க. கடக்கூத்தாடினா தெரியுமா? இந்த பெரிய கைத்த கட்டுவான், மேல ஏறி ஆடுவான், ஒரு ஆளு ஒரு டப்பாவை வச்சு அடிப்பான், மேல அடிப்பான். கடக்கூத்தாடி மேல அடிச்சாத்தான் போக முடியும். இந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? பெரிய துவாரம், ஒரு பையன் அது கூட அப்படியே பாய்கிறான், கையை தூக்கி உள்ள வாங்கிடுறான். அப்படியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க கடக்கூத்தாடி. திருடைங்க 4 பேர் சேர்ந்தாங்க, இந்த பயனை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு வீடு கண்ணை வச்சாங்க. ஏய் உள்ள போடான்னாங்க. இவன் அழுடான்னாங்க. என்னத்தை அடிக்கலாம்? டபரத்தை டபடவன் அடிச்சா தாண்டா நான் உள்ள போவேன். ஆனா பாதி ராத்திரி அடிச்சா எல்லாரும் முடிச்சுக்குவாங்களா? அந்த பொட்டு நான் தான் உள்ள போவேன், இப்படி பாஞ்சிடுவேன். அப்படி அன்னைக்கு அந்த மத்தனை அடிக்கிற ஆளுக்கு உடம்பு சரி, அதை வர முடியல. இந்த கடக்கூத்தாடிகள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, முட்டு வந்து இந்த ராஜாட்ட போக முடியலையே, ராஜா நிறைய கொடுப்பாரு, எல்லாம் போயிருமே. நம்ம கோரக்கர் அங்க போன உங்களுக்கு என்ன வரும்? மத்தனை நான் வாசிக்கிறேன். அவனுடைய ட்ரெஸ் எடுத்து போட்டாங்க. அவங்க அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இந்த அந்த காலத்துல நம்ம சர்க்கஸ்ல ஒரு கோமாளி இருக்கான் பாருங்க, அவனுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும், ஒரு தொப்பி இருக்கும். அது மாதிரி இவருக்கு ட்ரெஸ் போட்டாங்க. இவர் சன்னியாசியா தெரியல, மத்தளத்தை தூக்கிட்டு நல்லா வாசிக்கிறார். உள்ள போயிட்டார். அரண்மனைக்கு போயாச்சு. அரண்மனையில எல்லாரும் பார்க்கிறாங்க. கடற்கூத்து அப்படி இருக்கு. அந்த காலத்துல அதனைய வேலை, பொழுதுபோக்கு எல்லாம் பார்க்கிறாங்க. மச்சேந்திரநாதர் கோரக்கரை பார்த்துட்டார். வந்துட்டான். தெரியுமா இல்லையா? என்ன பண்ணனா மறைக்க முடியும்? வந்துட்டான். பக்கத்துல மனைவி, ஒருத்தன் மேல அடிக்கிறான், நந்த அடிக்கிறான். அவன் அடிக்க வந்து என்ன முடிக்க வந்து அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, அரண்மனைக்குள்ள வந்துட்டு நேரம் இங்க வந்துட்டார் கோரக்கர். குருநாதா, இங்க இருக்கக்கூடாது, வாங்கோ. கல்யாணம் பண்ணிட்டேன், இந்த பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப பாசமா இருக்கா. இந்த மாதிரி இதான் என் புள்ள மீனநாதன், கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வர்றேன்டா. அதுதான் இயல்பு. கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வர்றேன். குருநாதரை என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, நான் இங்கே இருக்கட்டுமா? ராணி பார்த்தா, நந்தா இருந்து நல்ல வேலை, இங்க இருந்தா யாராவது ஒரு பொண்ணை விட்டு மயக்கி இந்த ஆலயம் ஒரு வழிபட்டு கொடுக்கும். அவன் பண்ணலாம்ல, வேற என்ன பண்றது? உட்கார வச்சாச்சு. கோரக்கர் அரண்மனையில இருக்கார். ஒரு நாள் இந்த பிள்ளை மீனநாதன் மலம் கழிச்சிட்டான், கழுவணும். மச்சேந்திரர் கோரக்காண்டார். இந்த குழந்தையை கொண்டு கழுவி கொண்டான். குழந்தைக்கு தூக்கிட்டு போனார், கழுவுனார், துவைச்சார், காய போட்டுட்டார். இங்க வந்து பார்த்தா பிள்ளைய காண. கோரக்கா என்ன பண்ணனே? துவைச்சு காய போட்டு
அட பாவி, கெடுத்தியே, துணி மாதிரி நினைச்சு விட்டியே, அது பிள்ளை இல்ல. வந்து பார்த்தா 108 சுக்கு குழந்தை கிடக்கு. என் குழந்தை என்னடா பண்ணிட்டேன், குழந்தைக்கு இப்ப நான் என்னடா பண்றது? உங்களுக்கு என்ன பண்ணுறதுனாதான் குழந்தை தானே பண்ணும், கூப்பிடுறேன். அதான் சித்து. மீனநாதா 108 பயலுக்கு வந்துட்டாங்க. ஏண்டா எனக்கு ஒரு பிள்ளை தானே, நீ என்ன 108 பிள்ளைய கொண்டாந்துட்ட? இதுல யாரா என் பிள்ளை? திரும்ப சேர்த்தாரு, கொடுத்தாரு. இந்த ஆளுக்கு உன் பிள்ளை. மகாராணிக்கு பயந்தே போச்சு. இந்த ஆளுக்கு பொல்லாத ஆளா இருக்காங்க. குழந்தைகள் 108 ஆக்குறாரு, அப்புறம் சேர்க்கிறாரு. அழிக்கவும் தெரியுது, ஆக்கவும் தெரியுது. நமக்கு அதிக தனியா தெரியும். ஒரு பூச்சி போனா நசுக்கிடுவான். திரும்ப வீடு உண்டாக்க முடியுமா? முடியலையே. வேகமா நசுக்கிற போது யோசிக்கணும் இல்ல, திரும்ப உண்டாக்க முடியுமா? உன்னால் உருவாக்க முடியாததை அடிக்க உனக்கு எந்த காலத்திலும் உரிமை கிடையாது. கருணை பார்த்தா இந்த மகாராணி, அதேங்கப்பா பயமா இருக்கே, இந்த மாதிரி ஆளை இங்க வச்சிருந்தா இனிமே என்ன செய்வாரோ, எந்த நேரத்தில் யாரை தவிர்ப்பாரோ, உங்க குழந்தையோட போச்சு, நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியல. யோசிக்கிறா. அந்த நேரம் பார்த்து கோரக்கர் அவ பக்கத்துல வர, அம்மா மச்சேந்திரரை குடிவியுங்கள், நான் உங்க பக்கத்துக்கு வர மாட்டேன். மச்சேந்திரன் சொல்ற, இவனை இங்க வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஆபத்து, இவன் போகணும்னா இவன் கூட நானும் போகணும். அந்த அம்மா அரவணசோட கணவனை பிரிந்தாள். மச்சேந்திரர் புறப்பட்டார். கோரக்கர் முன்னாலே. கோரக்கர் சொன்னார், குருநாதா, கையில எதையும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. வழியில் கள்வர் பயம், மடியில கனவு இருந்தா வழியிலே துன்பம் உண்டாகும். சரி, முதல்ல கோரக்கர், பின்னாலே மச்சேந்திரர். இந்த பொண்ணு பிறமையெல்லாம் பின்னால வந்தா இவரது காலம் கூட வாழ்க்கை நடத்தி சந்தோஷமாக. இப்ப விதி உங்களை பிரிச்சிருச்சு. நீங்க பட்டினி கிடைக்கக்கூடாது. ஒரு தங்க கட்டி அரண்மனையில பத்திரமா வச்சிருந்த இந்த முன்னால போறவங்களுக்கு தெரியக்கூடாது. இவர் சரி வாங்கி உள்ள வச்சிருக்காரு. நடந்து போய்கிட்டே இருக்காங்க. எழுத்தாப்புல 4 பேர் வர, என்னன்னு கேட்டாங்க. ஐயா, இந்த பக்கம் பார்த்து போங்க, திருட்டு பயில 4 பேர் தெரிறாங்க. இவருக்கு பயமா இருக்கு. கோரக்கர் சொல்றார், நம்மள்கிட்ட தான் ஒண்ணு கிடையாது, இல்ல போவான், இல்லை போக வேண்டாம். என்ன குருநாதம், வேணாண்டா, இங்கே இருந்துருவோம், நாளைக்கு போயிடுவோம். அவருக்கு சந்தேகமா வராது. ராத்திரி பார்க்கிறாரு, இவர் பையலை இவர் தூங்குற போது இவரது தங்க கட்டி தூக்கி வெளியே கல்ல தூக்கி வச்சு, இவர் மறுநாள் காலையில நடந்து போயிட்டு பைக்குள்ள கையை விட்டு எடுக்கிறாரு. கல்லு கோபமா வராது. ஏண்டா பாவி, என் பிள்ளைய துவைச்சு காயப்போட்டேன், இன்னும் அந்த பாசம் விட மாட்டேங்குது. என் பிள்ளைய துவைச்சு காயப்போட்டேன், என் மனைவியை விட்டு என்ன பிரிச்சேன், இப்போ என் தங்கத்தை எடுத்துக்கிட்டீங்களா, என்னடா நினைச்சிருக்கேன். அவருக்கு தோணுது, குருநாதர் மாட்டிக்கிட்டாரு. பொன்னாசை மண்ணாசை பொன்னாசை எல்லாத்திலையும் மாட்டிக்கிட்டாரு. ஐயோ, இப்படி சித்தர் இப்படி ஆகிட்டாரு. உங்களுக்கு என்ன வேணும்? தங்கம். இங்க வாங்க. ஒரு பாறை மேல ஏறி நின்னாரு நம்ம கோரக்கர். சிறுநீர் கழிச்ச பாறை பூரா தங்கம் வந்துச்சு. பாறை பூரா தங்கம் வேணுங்கிறத எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு எப்படி இருக்கும்? நம்ம சித்து அதை மறந்துட்டு இந்த தங்கத்துக்கு ஆசைப்பட்டமே, சடார்னு எல்லா பாசங்களும் மச்சேந்திரருக்கு போயிடுச்சு. குருநாதனை திருத்தியவர் கோரக்கர். எல்லா பாசமும் சடார்னு போயிடுச்சு. ஒரு காதற்ற ஊசிய பார்த்த உடனே பத்மநாப சாமி ஞானம் கிடைச்சாச்சுல்ல, அவ்வளவுதான். ஒரு வார்த்தையில துளசிதாசருக்கு ஞானம் கிடைச்சது இல்ல, படிச்சுன்னு என்னடா இவன் சிறுநீர் கழிக்கிற, அது தங்கமாயிடுச்சு. நம்ம சிறுநீரை மட்டமா தானே நினைக்கிறோம். நம்ம சிறுநீரை கையில பட்டா அந்த கழுவுறது அதானே உள்ளே இருந்துச்சு. புரியுதா? சிறுநீர் கழிக்கிறான், தங்கமாயிடுச்சு.
அப்படின்னா தங்கம் அவளது மட்டான் வேண்டாம். மச்சேந்திரனுக்கு இப்பொழுது ஞானம் கிடைச்சது. கோரக்கா, உன் வழியை நீ பார்த்துக்கோ, என் வழியை நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் நான் முழு சித்தனாக இருப்பேன். எந்த பெண்ணும் என்னை மயக்க முடியாது. மச்சேந்திரர் அந்த பக்கம் போயிட்டார். கோரக்கர் இந்த பக்கம் வந்துட்டார். காட்டுல உட்கார்ந்தார், தவம் பண்ணினார். இதுவரைக்கும் பொழப்பு குருநாதர் பின்னாலே போச்சு. தவம் பண்ணல, உட்கார்ந்து தவம் பண்ணனா அட்டமா சித்தியும் கிடைச்சு. அட்டமா சித்தின்னு தெரியுமா? உடம்ப வெயிட்லெஸ் ஆக்குறது. காத்துல பறக்கலாம். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, ஈசத்துவம், ராகாமியம், மொத்தம் 8 சித்தி சொல்லுவாங்க. உடம்ப காத்துல பறக்க வைக்கிறது, உடம்ப கனமாக்குறது, உடம்ப ஒல்லியாக்குறது, உடம்ப உண்டாக்குறது, அடுத்தவன் நினைக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது, எல்லா இடத்திலையும் இருக்கிறது. இதெல்லாம் அட்டமா சித்திகள். அட்டமா சித்தியும் வந்துச்சான். அகிலேஸ்வரிய கும்பிட்டா அட்டமா சித்தியும் கிடைக்கும்னு தாய்மான சுவாமி பாடுறாரு. அட்ட சித்தி நன்பதுக்கருள விருது கட்டிய பொன்னன்னமே அண்ட கோடி புகழ் காவை வாடும் அகிலாண்ட நாயகி என்னம்மையே. அடியார்களுக்கு அட்ட சித்தியும் கொடுப்பானாங்க. அட்டமா சித்தி கிடைச்சது. கைலாசத்துக்கு போனார். சிவபெருமான் காலில் விழுந்தார். காய சித்தி பெற்றார். காயசித்தின தெரியுமா? உடம்பு வஜ்ரமாயிடுச்சு. வாழை கொண்டாந்து வெட்டினாலும் வாழ்ந்தா உடை, குண்டு போட்டா ஒண்ணு ஆகாது. வஜ்ரம் காயசித்தி. அங்கிருந்து புறப்பட்டு வாரார். இந்த உடம்பு நல்லா இருக்கு, இந்த உடம்பு தான் எல்லாம். உடம்புக்குள்ள ஒண்ணு இருக்குங்கிறது அப்போ தெரியல. உடம்பு தான் எல்லாம். என் உடம்பை யாரும் அடிக்க முடியாது. எதிர்த்தாப்புல அல்லமதேவர்னு ஒருத்தர் வரார். அல்லமதேவர் யாரு தெரியுமா? கன்னடத்தில் ரொம்ப பெருசா அவர் பேரை கொண்டாடுறாங்க. அல்லமதேவர் சிவபெருமானுடைய அருள் பெற்றவர். கன்னடத்துக்காரங்க சிவ அம்சம் பெற்றவர், சிவனுடைய அம்சம் பெற்றவர். அல்லமதேவர் அங்கே இருந்து வர்றார். கோரக்கர் அல்லமதேவரை சந்திக்கிறாங்க. கோரக்கர் அவரை பார்த்தார். நான் அட்டமா சித்தி பெற்றிருக்கிறேன், இந்த உடம்பை வஜ்ரமாக்கி விட்டேன், இந்த உடம்பு அழியாது. கோரக்கா, அழியும், கொஞ்ச நாளாகும். என்னைக்கு அழியத்தான் போகுது. அட இன்னைக்கு இல்லைன்னா 5000 வருஷத்துக்கு அப்புறம் நிலையா நிற்காது. உடம்பு மேல ஆசை வச்சு உடம்ப காய சுத்தி பண்ணி இது பெருசுன்னு நினைக்காதே. என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு வாழை எடுத்து என்னை வெட்டுங்க, உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் வந்தால் நான் சித்தன் இல்லை. சரி, அல்லமதேவர் சரியான வாழை எடுத்தார். இவர் கம்பீரமா நிற்கிறார். கழுத்துல பார்த்து வெட்டினார். டங்குன்னு ஒரு சத்தம், வாழ்க்கையில விழுந்துருச்சு. இவருக்கு கொஞ்சம் கூட காயம் இல்லை. பத்தியா, என் உடம்ப நான் எப்படி வஜ்ரமாக்கி விட்டேன். உடம்புதான் எல்லாம். அல்லமதேவருக்கு பாவம். உடம்பு ஒரு கருவி தாண்டா, உடம்பு போயிருந்தா உள்ளந்தாண்டா முக்கியம். உள்ளத்துக்குள்ள இருக்கிற கடவுளை பார்க்காம இந்த உடம்பை பார்த்துக்கிட்டு இருக்கியே. நம்ம ஊர்ல சில பேர் பயில்வானா இருக்கான், பார்த்திருக்கீங்களா? காலையில 4 முட்டை, சாயந்தரம் 40 முட்டை எல்லாம் சாப்பிட்டு உடம்ப மன மாதிரி ஆக்குவேன். ஒரு நாள் விழுகா முடிஞ்சு போயிடும். தூக்குறதுக்கு 100 ஆள் கட்டிடணும். 4 ஆள் சமயம் 100 ஆள் தூக்க வேண்டியது. உடம்ப பெருசுன்னு நினைக்காதே. இன்னும் உனக்கு அந்த நினைப்பு இருக்கே. இப்போ அல்லமதேவர் இவர்கிட்ட சொல்றார், ஆமா உன்னை வெட்டுனேன், வெட்டுப்படல. கோரக்கா, நீ என்ன வெற்றியா? சரி எடுத்தார். அல்லமதேவர் நிற்கிறார். கழுத்துல வெட்டுறார். சரட்டுன்னு காத்துல போனா கூட அப்படி போயிட்டு வாழ்ந்துட்டு வந்துருச்சு. இந்த காத்துல வெட்டுனா எப்படி இருக்கும்? உடம்பு லேசாயிடுச்சு, காற்று மாதிரி ஆயிடுச்சு, பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. இப்படி வெட்டுறாரு, அப்படி வெட்டுறாரு, ஒன்னும் புரியல. அவர் மேல வெட்டு படல, ஏதோ காத்துல வாழ விட்டார்களே. புரிஞ்சு போச்சு. அல்லமதேவர் இவரை பார்த்து சொல்கிறார், கோரக்கா, உடலையே ஆன்மா என்று எண்ணாதே. உடம்பு வேற, ஆன்மா வேற. இந்த எண்ணம் மாற வேண்டும். உன் பிறவி நீங்க வேண்டுமானால் குகேசனை வழிபடு. குகேசனா அது யாரு?
குகையில இருக்கிற ஈசன் குகையா? மனசு காட்டா குகை. அதுல இருக்கிற கடவுள் அவரை கும்பிடு. உடம்ப விட உள்ளம் முக்கியம். ஆனா உடம்ப வச்சுதான் உள்ளத்தை பாதுகாக்கணும். திருமூலர் அதனாலதான் புகழோட நிற்கிறார். அந்த காலத்துல உடம்பு வேண்டாம்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. உடம்பு வேண்டாம். திருவள்ளுவரே சொல்றார், பிறப்பதற்கு உற்றார்க்கு உடம்பு மிகை அப்படிங்கிறார். இந்த உடம்பு வேண்டாம். நம்ம இவரு மாணிக்க வாசகர் சொல்றார், குப்பாயம் மூக்கு இருக்க இல்லை புவி கொள்ளாய் போவே போ. குப்பாயம்னா இந்த உடம்பு சட்டை. இந்த உடம்பு எனக்கு வேண்டாம். ஆனா திருமூலர் சொல்லுவார், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருவம் கண்டேன். உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஒம்புகிறேனே. சுவர வச்சு தாண்டான் சித்திரம் எழுதணும். ஆமா, அதுக்காக சுவரே முக்கியம்னு தெரியக்கூடாது, சித்திரம் தான் முக்கியம். இப்போ அல்லவர் சொன்ன உடனே இவருக்கு புரியுது, குகையிலே உள்ள சிவத்தை கும்பிடு, இறை வழிபாடு முக்கியம், உடம்பை மட்டும் வளர்த்துக்கிட்டு தெரியாதே. கோரக்கருக்கு இப்ப புத்தி வந்துருச்சு. திரும்ப தவத்தில் உட்கார்ந்தார். வரதமேடு அப்படின்னு கைலாசத்துக்கு பக்கத்துல ஒரு மேடு, மேட்டில் உட்கார்ந்தாரா. இவர் கூட இன்னொரு சாமியார் வந்து பக்கத்துல உட்கார்ந்தார். தவத்துல ஃப்ரெண்டு அவரு பக்கத்துல உட்கார்ந்தார். உங்க பேர் என்ன? பிரம்மமுனி. உங்க பேரு? கோரக்கர். ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய நாள் தவம் பண்ணாங்க, முழிச்சாங்க. அவர் இவரை பார்த்தார், நம்ம எல்லாம் இவ்வளவு காலம் தவம் பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம கடவுளுக்கு சமானம். அந்த ஆணவம் வந்துருச்சு. கடவுளுக்கு யாரும் சமானம் இல்லை. தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தால் கல்லால் மனக்கவலை மாற்றலை. இந்த ஆணவம் வந்துடும். அவன் சொன்ன தப்ப எடுத்துக்க மாட்டேங்கிறேன். எங்க ஊர்ல சைவ சித்தாந்தம் ரொம்ப பேர் பேசுறாங்க. ஆனா சைவ சித்தாந்தத்தில் அடிப்படை ஆணவம் வரக்கூடாது. சைவ சித்தாந்தம் படிச்ச உடனே எனக்குத்தான் சைவ சித்தாந்தம் தெரியும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப எந்த ஆணவம் போகணுமோ அந்த ஆணவம் போக மாட்டேங்குது. இந்த ஆணவம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவன் கிட்ட போக முடியாதம்மா. கோயில்ல ஒரு பலிபீடம் வச்சிருக்காங்க. எதுக்கு பலிபீடம்? திமிர பலி கொடுத்துட்டு போ. நான் பணக்காரன், நான் படிச்சவன், நான் பதவியில இருக்கவன், அந்த திமிர பலி கொடுத்து விட்டு கோயிலுக்குள்ள போ. நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஆட்டை பலி கொடுத்துட்டு அப்படியே பலி கொடுத்தமா இதே. அதுதான் முக்கியம். இந்த ஆணவம் வந்துருச்சு. ரெண்டு சாமியார்கள், ரெண்டு சித்தர். இப்ப நம்ம என்ன செய்யலாம்? சிவபெருமான் பண்ணக்கூடிய 5 தொழிலையும் நாம் செய்வோம். அக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். யாகம் பண்ணு. 2 பேர் உட்கார்ந்து அதுக்கு பெரிய யாகம் ஆரம்பிச்சாங்க. எதுக்கு யாகம்? சிவனுக்கு சமமாக 5 தொழில்களையும் செய்ய வேண்டும். நேற்றுக்கு நான் சொன்னேன், வள்ளற் பெருமான் எழுதுகிறார், 5 தொழில்களையும் செய்யக்கூடிய ஆற்றலை இறைவன் எனக்கு கொடுத்தான். இலங்கும் 5 தொழில்களும் யான் செய்ய தந்தனை அலங்கரில் தோன்றிய அருள் பெருஞ்சோதி. கடவுள் கொடுக்கணும், நீ போய் நான் பண்றேன்னு இதுக்கு யாகம் பண்ணக்கூடாது. யாகம் பண்ணாங்களா? படிச்சுட்டு 2 அழகான பொண்ணு அதுல இருந்து கிளம்பிடுச்சு. இவங்க மந்திரத்தை என்னத்தை சொன்னாங்களோ தெரியல. மந்திரத்தை மாத்தினா விவகாரம் தெரிஞ்சோ தெரியாமலோ மாறிடுச்சு. 2 பொண்ணு அழகா வந்து நிற்கும். உலகத்திலே அப்படி அழகு கிடையாது. 2 பொண்ணும் பக்கத்துல வந்து நீங்க எங்களை கல்யாணம் பண்ணிட்டு 2 சாமியாக நிற்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல அக்னியும் வாயு தேவனும் வர்றாங்க. அக்னி நெருப்பு, வாயு காற்று 2 வர்றாங்க. இந்த முனிவர்களை பார்க்கிறாங்க. இந்த 2 பொண்ணையும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? தே ஆர் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருக்காங்க. என்னடா இது? இந்த பொண்ணுகளை பார்த்து அக்னி சுத்தம், அக்னி நெருப்பு, அடுக்கெல்லாம் அதுல போட்டா என்ன ஆகும்? தீயினில் தூசாகும். போய விளையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்பாவாய். திருப்பாலை அக்னி சுத்தம், அதுவே கெட்டு போச்சு.
இந்த பொண்ணு நல்லா இருக்கு. காற்று எல்லா குப்பையும் தள்ளிக்கிட்டு போற காற்று, இந்த பொண்ணு நல்லா இருக்கு, நான் கட்டிக்கிறேன். இந்த ரெண்டு சாமியார்களுக்கு கோபம் வந்துருச்சு. நியாயம் தானே? யாகம் பண்றோம், யாகத்துல நாங்க நினைச்சு நடந்தா தேவை, எது தேவையில்லையோ அப்படி ரெண்டு பொண்ணு வர, இந்த பொண்ணுகளை பார்த்து இந்த அக்னியின் இந்த வாயுதேவன் ஆசைப்பட கோபம் தாங்கல, தீர்த்தத்தை எடுத்தாங்க. ரெண்டு பொண்ணு மேலையும் தெளிச்சு நீங்க ரெண்டு பேரும் செடியாக மாறுங்கள். கோரக்கர் தீர்த்தத்தை தெளிச்சாரா, முதல் பொண்ணு மூலிகையா மாறி போயிடுச்சு. என்ன மூலிகை சொல்றேன். இரண்டாவது பொண்ணு பிரம்ம முனி, அவரும் தீர்த்தத்தை தெளிச்சார், அது ஒரு செடியா மாறி போச்சு. அது ஒரு மூலிகை. என்ன மூலிகை? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அதிர்ச்சி தரக்கூடிய இரண்டு செய்திகள் இன்றைக்கு வர இருக்கின்றன. இப்போ ஒரு மூலிகைக்கு பெயர் கஞ்சா. கோரக்கர் மூலிகை என்று பெயர் கஞ்சா. இன்னொரு மூலிகை பிரம்மபத்திரம் புகையிலை. இந்த ரெண்டு மூலிகை ஞாபகம். அளவோட சாப்பிட்டா மருந்து, அளவுக்கு மேல சாப்பிட்டா போதை. உங்களுக்கு தெரியுமா, மகாகவி பாரதியார் கஞ்சா சாப்பிடுவார். ஒருத்தர் கேட்டாரா, என்ன சாமி கஞ்சா? பாண்டியா, இதை சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு பசிக்காதுடா, வீட்டுல சோத்துக்கு வழி இல்லை. வறுமை கொடுமை. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, இந்த ரெண்டு மூலிகையை பத்தி நான் கொஞ்ச நேரம் படிச்சேன். இந்த சித்தர்கள் இந்த ரெண்டு மூலிகையை பத்தி ஒரு பெரிய செய்தியை எழுதியிருக்கிறார்கள். இந்த மூலிகைகள் இரண்டும் அலைவாயும் மனத்தை நிறுத்தும். கஞ்சாவை போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த மனசு எங்கேயும் கான்சன்ட்ரேஷன், ஒருமைப்பாடு உணர்வு கிடைக்கும். ஆனால் அளவோடு பயன்படுத்த வேண்டும். சில வீடுகள்ல குழந்தை பிரசவமானா கொஞ்சம் போல மது கொடுப்பாங்க, கொஞ்சம் கொடுக்கணும், பாட்டிலா கொடுக்கணும். இவன் எங்க கிட்ட அளவோட சாப்பிடாம அளவுக்கு மேல சாப்பிட்டு போதையா மாத்தி இப்ப கஞ்சானாலே பயமா இருக்கு. கைலாஷ் யாத்திரை போனான், ஒரு இடத்துல ஹெலிகாப்டர்ல போக வேண்டிய சூழ்நிலை. இப்ப இந்த 2018 போனேன், ஹெலிகாப்டர்ல போகணும். ஹெலிகாப்டர் சாயந்தரம் 6 மணிக்கு அந்த சூரிய வெளிச்சம் குறைஞ்சம் போகாது. ஏர்போர்ட்ல மூடி விடுவாங்க. ஒரு சின்ன இடம், அதான் ஏர்போர்ட். அதுல இருந்து அடுத்த ஸ்டாப்பு போனா நம்ம திபெத்தை தாண்டி சீனாவுக்குள்ள, திபெத்துக்குள்ள போகலாம், நேபாளத்தை தாண்டி. நாங்கள் எல்லாம் நிற்கிறோம். திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஏர்போர்ட் மூடப்பட்டது, நாளைக்கு காலையில தான் இனிமே ஹெலிகாப்டர் போகும். நாங்க 10 பேர் நிற்கிறோம். எங்க பொட்டக்காடு மலை ஏற்பாடு பண்ணவர் எங்க கூட வந்தவர் நல்ல புண்ணியவான். அவர் போனாரு, ஒரு இடத்துல பேசினாரு, அந்த வீட்டு மாடியில ஒரு இடம் பிடிச்சாரு, நல்ல தரை மெத்த படுக்க வச்சாரு. சாப்பாட்டுக்கு என்னையா பண்றது, இருங்க நான் பார்க்கிறேன். அந்த வீட்டுக்குள்ள போனாரு, சொன்னாரு, அந்த வீட்டுக்காரங்க மொழி தெரியாதவங்க குளிய தோன்றாங்க, உள்ளே இருந்து காலிப்பழம் வருது, புதுசு ஃப்ரெஷ் வெங்காயம் தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க. அருமையா பூரியும் காலிப்பழம் போட்டு கொடுத்தாங்க. அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி என்னைக்கு சாப்பிட்ட புதுசு. நம்ம வீட்டுல காலிப்பழவரை அதை வாங்கி கடையில ஒரு வாரம் வச்சிருந்து, அதை நம்ம வாங்கி வீட்டுல ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வச்சிருந்து, அதுக்கப்புறம் காலிப்பழவரை குருமா பண்ணி குருமாவில் பரிசை எழுதி ஒரு வருஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து, அதுக்கப்புறம் எடுத்து குருமா சாப்பிடுறோம். இது புதுசு. என்ன அருமை, ஆகா அருமையா இருக்கு. விஷயத்துக்கு வர்றேன். சாயந்தரம் ஆச்சு, ராத்திரி சாப்பிட்டோமா, கொஞ்சம் வாக்கிங் போகலாம்னு நாங்க ஒரு 4-5 பேர் வெளியில வர்றோம். ஒரு செடி, எங்க கூட வந்த ஒரு அம்மா இந்த செடியை எடுத்து அப்படி பார்க்கணும். என்ன நம்ம ஊர் பக்கம் இதை பார்த்ததே இல்லை, இந்த செடி இங்கே இருக்கு. கூட வந்த ஒருத்தர்
இந்த செடியை எடுத்துட்டு போனா உங்களை பிளைட்ல ஏற்ற மாட்டாங்க. என்னங்க இதான் கஞ்சா. அந்த அம்மாவுக்கு கைகாராச்சு வரும்னா கொஞ்சம் கொண்டு விட்டு போங்க, வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். அவரு கொடுக்காமலே அப்படித்தான் இருக்காரு, நீ கொடுத்து வேற கஷ்டப்படணும். சில பேர் அதுக்காகவே வர்றாங்க. பாட்டு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் மறந்து போயிடும். மனுஷனுக்கு அதான் இந்த மனசுல விட மாட்டேங்குது, கண்டதை நினைக்கிறே மனசு சாகனம். அதனால கஞ்சாவுக்கும் புகையிலைக்கும் பிரம்ம பத்திரம்னு புகையிலைக்கு பேர், கஞ்சாவுக்கு கோரக்கர் மூலின்னு பேர். ஒரு முக்கியமான செய்தி சொல்லணுமே, இந்த ரெண்டு பொண்ணையும் பார்த்து ஆசைப்பட்டாங்கன்ற வாயும் அக்னியும், ரெண்டு பேரும் படிச்சு நெருப்பும் தண்ணியுமா மாறி போட்டாங்க. புகையிலைக்கு தண்ணி வேணும், கஞ்சாவுக்கு நெருப்பு வேணும். அந்த பொண்ணோட ரெண்டு பிடிச்சிருந்துச்சு. இந்த வாழ்க்கையை எங்க போயிச்சு, இறந்ததுக்கு அப்புறம் கூட நினைப்பு நம்மளை விட மாட்டேங்குது. மாறினா கூட இன்னைக்கும் முறையோடு அளவோடு பயன்படுத்தினால் இந்த ரெண்டும் வாழ்க்கைக்கு பயன்படும். சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் சரி, நம்மளுக்கு வேண்டாம். சரி, ஒரு பக்கம். இப்ப ரெண்டு பேரும் இந்த பொண்களுக்கு சாபம் கொடுத்தாங்களா, தவம் குறைஞ்சு போச்சு. சாபம் கொடுத்தா தவம் குறையும். விஸ்வாமித்திர முனிவர் ராமரை கூப்பிட்டு நீ பாதுகாப்பா இரு, நான் யாகம் பண்றேன். ஏன் வர்றவனை ஒரு பார்க்க பார்த்தா அவன் எரிச்சு போயிடுவான்ல. தவம் குறைஞ்சு. நீங்க சாபம் கொடுத்தா தவம் குறைஞ்சு. இப்ப இங்க பண்ண தவம் குறைஞ்சு. என்னடா சிவபெருமான் மாதிரி 5 தொழில் பண்ண நினைச்சோம், முடியலையே. சிவபெருமானே பெருமான் காட்சி கொடுக்கிறார், நீ 2 பேரும் பண்ணது தப்புடா, நீ கடவுள் நிலையை அடைய முடியாது. இந்த 5 தொழில் உனக்கு வேண்டாம். ஆனால் நீங்கள் உலகத்துக்கு பயன்படக்கூடிய கற்ப மூலிகைகளை கண்டுபிடித்து உலக மக்களுக்கு சொல்லுங்கள். வாழ்த்திட்டு சிவபெருமான் போயிட்டார். இந்த யாகம் போதும், யாகம் வேண்டாம். இப்போ கோரக்கருக்கு புத்தி வந்துருச்சு. பல சித்தர்களை பார்த்தார், நிறைய செய்திகள் எல்லாத்தையும் எழுதினார். சித்தர்கள் எதையும் மறைப்பொருளத்தான் சொல்லுவாங்க, நேரடியா சொல்ல மாட்டாங்க. ஏன் நேரடியா சொன்னா அயோக்கியர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். நான் சொன்னது புரியுதா புரியுதுங்க? புரியுறாங்க ஒன்று சொல்றேன். திருமூலர் ஒரு சித்தர், திருமந்திரம் 3047 பாட்டு, மாரகம்னு ஒரு தலைப்பு. குறிப்பிட்ட மூலிகைகளை எடுத்து வச்சு அதை நல்லா கொளுத்தி எரிய விட்டு சில மந்திரம் சொல்லி பேரை சொன்னா அந்த ஆடு செத்து போவான். என்ன மந்திரம் சொல்ல சொன்னா நம்ம ஆடு கொளுத்து விடையே கொளுத்திடுவான்ல. அவன் இவனை கொளுத்துவான், இவன் அவனை கொளுத்துவான். எதிர்கட்சி ஆளுங்கட்சியை கொளுத்து, ஆளுங்கட்சி எதிர்கட்சியை கொளுத்து. அதுக்காக தான் மறைவா சொல்றது. இன்னொன்று தெரியுமா, ஒரு மூலிகைய மறைவா பேர் வச்சாங்க. நிறைய நாள் சளி இருக்கா, ஆமா சார். இழுக்குதா, ஆமா சார். படிக்க முடியலையா, ஐயோ ஆமா சார். இருபுறங்கின் கையை எடுத்து வந்து ரசம் வைத்து சாப்பிடு. இருபுறங்கின் கை, 2 குரங்க பிடிச்சு கையை பிடிச்சு ரசம் வையின்னு அர்த்தமா? இல்லை. முசு முசு கை, முசுன்னா குரங்கு, முசு முசுன்னா 2 குரங்கு. முசு முசு கை, இருபுறங்கின் கை. மறைவா சொல்லி புரிய வச்சு தெரிஞ்சவனுக்கு தெரியட்டும், அயோக்கியனுக்கு தெரியக்கூடாது. மறைவாதான் சொல்லணும். சித்த வைத்தியம் இன்னைக்கு நமக்கு புரியாம போறதுக்கு காரணம் இந்த மறைவான சொற்கள். மூலிகை என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இப்படித்தான் எழுதணும். கோரக்கர் என்ன பண்ணாரு, எல்லா சித்தர்கிட்டையும் கேட்டு மறைவா எழுதாம வெளிப்படையா பாடிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் தெளிவா தெரிகிறார்கள். தேவர்கள் எல்லாம் வந்தார்கள். ஐயோ, தீயவர்கள் இதனால் சக்தி பெறுவார்கள், இதை பயன்படுத்தினால் தீயவர்களுக்கு நன்மை வரும். இவருக்கு தெரியாம பல ஏடுகளை எரித்து விட்டார்கள். கோரக்கர்கள் எழுதினது 70% மேல எரிச்சு
மிச்சம்தான் கிடைச்சி. இவர் வாழ்க்கையில ஒரு செய்தி மிச்சம். ஒரு நாள் அப்படி மேல போறாரு, ஒரு இடைச்சி அழுதுட்டு இருக்கான். இடைச்சின்னா தெரியுமா? இடையனுடைய மனைவி அழுதுட்டு இருக்கான். ஏன்? இடையன் இறந்து போய் கிடக்கான். மூலன் ஒரு இடையன், மறக்காதீங்க. இடையனுடைய மனைவி இருக்க இடையன் இறந்து கிடக்கிறான். மேலே இருந்து பார்த்தார், இந்த பொண்ணோட அழுகை ஐயோப்பா, நம்ம 2 பொண்ணுகளை சரியா மாத்திட்டோம். அந்த பாவத்துக்கு என்னமாவது பரிகாரம் பண்ணணும். இந்த பொண்ணு கவலையை தீர்த்து வைப்போம். அவ்வினைக்கு இவ்வினையாம். உடனே இடையன் உடம்புல புரிஞ்சுட்டார். யாரு? இடையன் எந்திரிச்சிட்டான். இவர் உடம்ப கொண்டு போய் எங்கேயோ ஒரு குகையில சாத்திட்டாரு. இடைச்சிக்கு சந்தோஷம். ஆனா நம்ம வீட்டுக்காரர் இறந்து எழுந்தாரு. 2 பேரும் இருக்க சந்தோஷமா இருக்க, கிழவன் கிழவியாக இடைச்சி இறந்து போக, அதுக்கப்புறம் கோரர்கள் பழைய உடம்பை தேடி வர, பழைய உடம்பை யாரோ எரிச்சு. பழைய உடம்பு காயகல்ப உடம்பு. அந்த உடம்பைத்தான் முக்கியம்னு அன்னமதேவரோட இவர் ஒரு காலத்துல ஆர்கியூ பண்ணாரு. இப்ப அந்த உடம்பு போச்சு, இப்ப புரிஞ்சு போச்சு. உடம்பு நிக்காது, நீ என்ன பண்ணாலும் நிக்காது. காலங்களுக்கு இருக்குமே தவிர ஒரு நாளைக்கு அழிவுண்டு. இந்த உடம்ப திரும்ப காயகல்ப உடம்பாக்கினார். தமிழ்நாட்டுக்கு வந்தார். பேரூரில் சித்தி. பேரூர் எங்க இருக்கு? கோயம்புத்தூர் கிட்ட இருக்கு. பேரூர் பட்டீச்சரம், அங்கே சித்தி அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. பழனியில் சித்தி அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. பழனியில ரொம்ப சித்தர்கள். பழனியில் இவர் சித்தி பெற்றார். நாகப்பட்டினத்துல கோயிலே கட்டி வச்சிருக்காங்க. வடக்கு கோயில் நண்புள்ள கோரக்க முனிவர் பெரிய சித்தராக இருந்தார். இவர் எழுதின நூல்கள் நிறைய இருக்கின்றன. சொற்கள் நமக்கு புரியவில்லை. அதனாலே பல நூல்கள் இன்றைக்கு இருக்கின்றன, புரிந்து கொள்ள முடியலை. இந்த 7 எழுத்தையே நமக்கு புரிஞ்சுக்க முடியலை. ஏன்னா 7ல இந்த புள்ளி எல்லாம் வைக்க மாட்டாங்க. புள்ளி வச்சா 7 பொத்து போயிடும். கோபால் அப்படின்னா கோபாலன்னு இருக்கும். அவன்னா அவனான்னு இருக்கும். புள்ளி வைக்க மாட்டாங்க, புரிஞ்சு படிக்கும். அந்த 7 அதுவும் இவங்களுடைய பாஷையும் முடியலை. அதனாலே இந்த நாட்டினுடைய சித்த வைத்தியம் இருந்தும் இல்லாமல் போய்விட்டது. அதுக்குள்ள ஒரு 100 மூலிகைகள் கண்டுபிடித்து எழுதப்பட்டன. அந்த சித்தர்களுக்கெல்லாம் நம்முடைய வணக்கங்களை தெரிவிக்கிறோம். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் 100க்கு மேற்பட்ட மூலிகைகளை சித்தர்கள் நமக்கு கொடுத்தார்கள். மகாகவி பாரதியார் ஒரு பெரும் சித்தர். நம்புறீங்களா? நம்பலையா? பாண்டிச்சேரியில ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு ஒரு பையன் ராஜாபாதர்னு அவர் பேர். 1912 அந்த பையன் பிரான்சுக்கு போயிட்டான். இந்த பாண்டிச்சேரிக்கு பிரான்சுக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. ஒரு காலத்துல பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்களுக்கு உட்பட்டது. இன்னைக்கு கூட பிரான்ஸ்ல ஓட்டு போடுறதுக்கு பாண்டிச்சேரிக்காரன் போயிட்டு வராங்க. வேடிக்கையை கருத்து ஓட்டு போடுறதுக்கு பிரெஞ்சு ஆட்சி. ராஜா பகதூர் பிரான்சுக்கு போயிட்டான். இங்க கோடீஸ்வரர் அவங்க அப்பா படுத்து கிடக்கிறார். 1914 கெய்சர் முதல் உலக மகா யுத்தத்தை தொடங்கிவிட்டார். ஜெர்மனியிலே யுத்தம், பிரான்ஸ்ல சண்டை, இங்கிலாந்துல சண்டை. இவன் பயந்துட்டான். ஐயோ, என் பிள்ளைய இனிமே யுத்தத்துல சேர்த்துருவாங்களே, இவன் பிரான்ஸ்ல போய் மாட்டிக்கிட்டானே, என் பிள்ளைக்கு ஆபத்து வந்துருமே. கண்ணீர் விட்டு அழுதார். உடம்பு சரியில்லை. பிள்ளைக்கு தந்தி கொடுத்தார். அப்பெல்லாம் தந்தி தானே, இது கிடையாது. தந்தி தந்தி கொடுத்தாரா? பையன் திருப்பி தந்தி கொடுத்தான். இன்ன கப்பல்ல புறப்பட்டு பாண்டிச்சேரிக்கு வர்றேன். அப்பாடா, என் பிள்ளை வரப்பாடா. இந்த கோடீஸ்வரர் பாரதியாருக்கு நண்பர். 3 நாள் ஆச்சு. அந்த கப்பல் முடிவு போச்சு. வர்ற பொழுது கப்பலுக்கு ஆக்சிடென்ட். தகவல் வந்துருச்சு. இவருக்கு உயிரே போயிடுச்சு. சாப்பாடு இறங்கல, தூக்க
மட்டுமல்ல, ராஜா பகதூர் ஒத்த பிள்ளை போச்சு போச்சு போச்சு, கண்ணீர் விட்டார். சோகத்தில் பொல்லாத சோகம் பிள்ளை இறக்கிறது. எவ்வளவு பெரிய பணக்காரர், பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியலையே, உடஞ்சிக்க. எல்லாரும் வர்றாங்க, இவரை காப்பாற்றணும். என்ன செய்யலாம்? பொய் தந்தி கொடுத்தாங்க. அவன் அந்த கப்பல்ல வரல, வேற கப்பல்ல வர்றான். இவரு நம்பல. என்னடா அன்னைக்கு தந்தி அப்படி, இன்னைக்கு தந்தி இப்படி, நம்பல. எல்லாரும் உண்மையை நான் நம்ப மாட்டேன், என் பிள்ளை நீ வரமாட்டேன், நம்பணும், நிச்சயமா வருவாங்க. சக்திதாசன் சொன்னா நம்புவேன், வேற யாரு சொன்னாலும் நம்ப மாட்டேன். யாரு சக்திதாசன்? பாரதியார். பாரதியாருடைய நண்பர். பாரதி சொன்னா நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன். எல்லாரும் பாரதியார்கிட்ட வந்தாங்க. நீங்க சொன்னாதான் அவர் படைப்பார், இல்லாட்டியா? இப்ப பாரதி சொல்லலாமா வேண்டாமா? யோசிக்க. பாரதியார் பராசக்தியை நோக்கி கொஞ்ச நேரம் பூஜை பண்ணலாம். சொல்றேன், வந்துட்டான். ராஜா பகதூர் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் அன்னை பராசக்தி அவரை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்ப்பார். சந்தோஷம் இருக்கு. சக்திதாசன் சொல்லிவிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு நிம்மதியா இருந்தார். வந்துடுவான், என் உள்ள வந்துடுவான். ஏன்? சக்திதாசன் சொல்லிவிட்டாரு. ஒரு மாசத்துல இறந்து போயிட்டார். புள்ள வந்த இறந்து போயிட்டார். ஒரு 10 நாள் ஆச்சு, பையன் வந்துட்டான். எப்படி வந்த? ஆக்சிடென்ட் ஆனது உண்மை. நாங்க 10-15 பேரை ஒரு படகுல காப்பாத்தி எங்கேயோ தீவில வச்சாங்க. இப்பதான் நாங்க இங்க வந்து சேர்ந்திருக்கோம். ஒரு மனைவி சொல்றா, பாரதியார் சொன்னார், அது சக்தியின் வாக்கு, அவர் சித்தர் சொன்னது நடக்கும். பாரதியாருக்கு இன்னும் நிறைய செய்தி. பாரதி ஒரு சித்தர், எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தர் இந்த நாட்டில் அப்படிங்கிறார். எத்தனையோ சித்தர்கள், நாம் அதில் சில பேரை பற்றி நினைக்கிறோம். இன்னைக்கு கோரக்கர், நாளைக்கு சிவயோக சுவாமி, நாளைக்கு சிவயோக சுவாமிகள், யோக சுவாமி என்று பேர். யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த ஒரு 5-6 சித்தர்களில் குறிப்பிடத்தக்க சித்தவர் ஒரு சித்தர். விவேகானந்தரை பார்த்து அவர் சொற்பொழிவை கேட்டவர், பலருக்கு ஞானம் கொடுத்தவர், 1964 வரைக்கும் வாழ்ந்தவர். அண்மை காலத்தில் யோக சுவாமிகள். நாளை அவரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். விஜயலட்சுமி அம்மாவுடைய வீட்டுக்காரர் மோகனையா அவர்கள் யோக சுவாமிகளை நேரில் பார்த்தவர். நீங்க வந்திருக்கீங்களா? அவர் சிலோன்ல இருந்ததுனால பார்த்தாரு, நீங்க தமிழ்நாட்டில் இருந்ததுனால பார்க்கல. யோக சுவாமிகள். நாளை அவரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் என்பதை சொல்லி இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவகர் போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் பொன்னணிக்கு கைகூப்பி தெண்டரித்து எல்லோரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.